கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 69வது சங்கீதம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 69:13. ஆனாலும் கர்த்தாவே அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும். கரங்களை உத்திரமேன் சொல்லாமா? கர்த்தர் நல்லவர். அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. அனுக்கிரக காலம் அனுக்கிரகம் செய்கிற தேவன். நம்முடைய தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்கிறவராய் இருக்கிறார். அனுக்கிரகம்னா என்ன? இந்த வார்த்தையை நம்ம யதார்த்தமான வாழ்க்கையில் அதிகமாய் பயன்படுத்தலை அப்படின்னாலும், ஏதோ ஒரு சூழ்நிலை எனக்கு எதுவுமே அனுக்கிரகமே வரமாட்டேங்குது, எதுவுமே எனக்கு அனுகூலமாகவே வரமாட்டேங்குது, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு எப்பயாகில ஒரு முறையாவது சொல்லியிருப்போம். ஆமேனா? நல்லா கவனிங்க. ஏன்னா இது அவ்வளவு மிக முக்கியமான சத்தியம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், நம்மை அனுக்கிரகம் பண்ணி அவருடைய பார்வையில் நமக்கு அனுக்கிரகம் செய்யும்படி வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அனுக்கிரகம் என்பது ஒரு காலம், இன் அன் அக்செப்டபிள் டைம், அங்கீகரித்து கொள்ளுகிற தேவன் நம்மை அங்கீகரித்து கொள்ளும்போது, நம்முடைய காலம், நம்முடைய கஷ்டகாலம் நம்ம எப்படி நம்ம உணர்ந்து கொள்ளலாம்னா, தேவன் எனக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார், என் காலங்களிலே அனுக்கிரகத்தை கட்டளையிட்டிருக்கிறார், என் வாழ்நாளிலே அனுக்கிரகத்தை கட்டளையிட்டிருக்கிறார் அப்படின்னா, என் கஷ்டகாலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நல்லா கவனிங்க. எல்லாம் சேர்ந்து இந்த வசந்த வாசிங்க ஒரு முறை மறுபடியும். ஆனாலும் கர்த்தாவே அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம். என்ன காலம்? நான் இவ்வளவு காலம் நான் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன் ஆண்டவரே. என் காலம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்திருக்கிற டைம் பார்த்து சில பேர் எல்லாருமே யதார்த்தமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, எனக்கு டைம் சரியில்லைங்க, எனக்கு நேரம் சரியில்லைங்கன்னுவாங்க. பார்த்துருக்கீங்களா? என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு நேரமே சரியில்லை. நேரமெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்லா கவனிங்க. நேரமெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த அனுக்கிரக காலம் என்பதுனா என்ன? இந்த அனுக்கிரகம்னா என்ன? அனுகூலமான இந்த காரியம்னா என்னன்றதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, கொஞ்சம் ஆழமாக ஒரு சில பேசிக்கான விஷயங்களை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். தேவன் நமக்கு இன்று முதல் கொண்டு அனுகிரகமான ஒரு காலத்தை நமக்கு கட்டளையிட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேனா? அப்போ கர்த்தர் இங்கே சொல்றார், இனிமே அந்த ஒரு பிரச்சனையோட, அந்த ஒரு வேதனையோட, அந்த ஒரு மனக்கசப்போட இருக்கிற காலங்களை எல்லாம் கர்த்தர் ஒழிய பண்ணுகிறார். எப்படிப்பட்டதுன்னா, நம்ம நல்லா இருந்திருப்போம், ஒரு சில ஸ்டேஜில் நல்லா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், நிறைய பிரச்சனை இருக்கும். நல்லா கவனிங்க. இந்த அனுக்கிரக காலம்னா என்னன்னு சொல்றேன், புரிஞ்சுங்க. சிம்பிளா நீங்க புரிந்து கொள்ளும்படி. நிறைய பிரச்சனைகள், போராட்டம் இருக்கும். ஜபம் பண்ணியிருப்போம். ஆண்டவரே இவ்வளவு பிரச்சனை இருக்குது, ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் சமாதானம் கொடுங்கப்பான்னு. ஆண்டவர் நமக்கு சமாதானம் கொடுத்துருப்பாரு. கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருப்போம். அப்படியே மனசு சந்தோஷமா இருக்கும். நம்ம சிரிச்சு நம்ம வாயை கூட மூடி இருக்க மாட்டோம். திடீர்னு அந்த சந்தோஷமே அப்படியே குலைந்து உடையும். சே, என் சந்தோஷம்லாம் ஒரு 2 நிமிஷம் கூட நிற்கலையே, நல்லா சந்தோஷமா இருக்க முடியாது போல் இருக்குது அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்போம். எத்தனை பேர் நினைச்சிருக்காது இந்த மாதிரி? யாரெல்லாம் கையெல்லாம் தூக்க மாட்டீங்களே? கவனிங்க. என் சந்தோஷம் 2 நிமிஷம் கூட நிலைக்கலையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம வேதனையோடு இருந்திருப்போம் இல்லையா? இப்ப ஆண்டவர் என்ன சொல்ற, சும்மா வந்து போற மாதிரிலாம் இல்லை சந்தோஷம். அனுக்கிரக காலம் என்று சொன்னால் நித்திய சந்தோஷம். ஆமேன் சொல்லுங்களேன். இந்த காலத்துக்குள்ள நாம் என்ட்ரு ஆயிட்டோம் அப்படின்னா,
இந்த அனுக்கிரக காலத்துல நம்ம என்டர் ஆயிட்டோம்னா ஏதோ வந்து வந்து போற மாதிரிலாம் இருக்காது. தேவன் நமக்கு நிலையாய் நித்தியமாய் இந்த சந்தோஷத்தை அனுக்கிரகம் செய்கிறார், அனுக்கிரகம் பண்ணுகிறார், நம்மை அங்கீகரித்து கொள்ளுகிறார். எப்பொழுது இந்த அனுக்கிரகம் காலத்துக்குள்ள நாம் நுழைகிறோம் என்றால் தேவன் நம்மை அங்கீகரித்து கொள்ளும் போது. எப்பொழுது தேவன் நம்மை அங்கீகரித்து கொள்ளும் போது, ஏற்றுக்கொள்ளும் போது, தேவன் நம்மை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு அனுக்கிரக காலம் பிறக்கிறது. நான் பேசுறதெல்லாம் பைபிள் இருந்து சத்தியத்தை தான் பேசுறேன். இதெல்லாம் ரொம்ப ஆழமான தேவனுடைய குணாதிசயங்கள். தேவனுடைய மனம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை அனுக்கிரக காலத்துக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்பது தான் தேவனுடைய அனாதி தீர்மானம். இந்த அனுக்கிரகம்னா என்ன? இப்ப கவனிங்களேன். கர்த்தாவே, அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்து அருளும். கவனிங்களேன். உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும். கவனிங்க, கிருபை சத்தியம் யாரது? கிருபை சத்தியம் யாரது? இயேசு ராஜா. அப்ப அனுக்கிரகம்னா யாரு? இயேசு ராஜா. ஆமென் சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். கிருபை, உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் என்ன சத்தியம்? ரட்சிப்பின் சத்தியம். நம்மை ரட்சிக்கிற ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும் என்று இங்கே விண்ணப்பம் ஏறெடுக்கிறது நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அனுக்கிரகம் அப்படின்னா என்ன? தேவன் என்னை அங்கீகரித்து கொள்ளுகிறார், தேவன் என்னை ஏற்றுக்கொண்டார், தேவன் என்னை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டார் அப்படின்ற அந்த மனம் வரும்போது, தேவனுடைய மனதை நாம் குளிர பண்ணும்போது, நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய மனதை நாம் குளிர பண்ணும்போது, பிதாவாகிய தேவனுடைய மனதை நாம் குளிர பண்ணும்போது நாம் அனுக்கிரக காலத்துக்குள்ளே வருகிறோம். அத்தோட நம்முடைய வாழ்க்கையில கண்ணீர், கவலை, வேதனை, துக்கம் எதுவும் நம்முடைய மனதை உடைக்காது. ஆமென் சொல்லுங்களேன். தோல்வியோ வேதனைகளோ பிரச்சனைகளோ நம்முடைய மனதை உடைக்க முடியாது. காரணம், நம்மை தேவன் அனுக்கிரக காலத்துக்குள்ளாக வர பண்ணிவிட்டார். ஆமென் சொல்லுவோமா? எத்தனை பேர் சந்தோஷமா புரியுது? சரி, எடுத்து வாசிங்க. இந்த அனுக்கிரகம்னா யார்? நல்லா புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த சத்தியத்துடைய ஆழங்கள் உங்க மனசுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். எடுத்து வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில், யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் அங்கே 14ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். இப்ப கவனிங்க, எதின்படி இறங்குங்க ஆண்டவரே, உமது கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு இறங்கும். அப்படின்னா அனுக்கிரகம் என்றால் யார்? அனுக்கிரகம்னா யாரு? இயேசு ராஜா. கரங்களும் சொல்லுங்களேன். என்ன? கிருபையும் சத்தியமும் அவர்தான். கிருபை சத்தியம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்திலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஹல்லேலூயா. அப்புறம் இதே வசனத்தை பார்த்தீங்கன்னா 17 வாசிங்க பார்க்கலாம். 17 வசனம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. கிருபையும் சத்தியமும் யார் மூலமாய் உண்டாயின? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். இந்த கிருபையும், இந்த கிருபைனா என்ன, சத்தியம்னா என்ன, எல்லாம் நம்ம பல முறை ஆராய்ச்சி செய்திருக்கிறோம் இல்லையா? அது சிம்பிளா நம்ம சொல்லணும்னாக்கா, சத்தியம் அப்படின்னா என்னன்னா பலி. பலி பலி தேவன் ஆவியா இருக்கிறார். தேவ சித்தத்தை மாம்சத்தில் இருக்கிற நாம் பலியாகி தேவ சித்தம் செய்வதுதான் சத்தியம். அப்போ அப்படி தேவ சித்தம் செய்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு. இதுதான் கிருபை. இந்த கிருபையின் சத்தியம் யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ
அவங்களுடைய வாழ்க்கையில அனுக்கிரக காலம் வந்துவிட்டது. ஆமேனா? யாரெல்லாம் இயேசுவே இயேசுவேன்னு நோக்கி கூப்பிடுறாங்களோ அவருடைய எல்லாருடைய வாழ்க்கையிலுமே என்ன காலம் வந்துருச்சு? அனுக்கிரக காலம் வந்து விட்டது. நல்லா கவனிக்கணும். இப்போ தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார், இந்த அனுக்கிரகம்னா என்ன அப்படின்றத ஒரு சின்ன ஒரு உதாரணத்தில் நமக்கு தெரிந்து கொள்ளலாம். திருப்பி கொள்ளுங்க. பிரசங்கியின் புத்தகம் 3வது அதிகாரம். பிரசங்கி 3வது அதிகாரத்தில் எங்கிருந்து வாசிக்கணும்னா 12 வாசிப்பாகலாம். பிரசங்கி 3:12. நல்லா கவனிக்கணும். மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். எல்லாம் கவனிங்க பார்க்கலாம். மகிழ்ச்சியா இருப்பதும் எப்படி இருக்கணுமா? எது நமக்கு மகிழ்ச்சி? ஏமா கொஞ்சம் புரிஞ்சுங்களேன் ப்ளீஸ், எல்லாம் என்ன கவனிங்களேன். தேவன் நமக்கு என்ன அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார்ன்றதை பார்த்து கொள்ளுங்களேன். மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதும் பிறரை மகிழ்ச்சியா வைப்பதும். நான் மகிழ்ச்சியா இருக்கணும், நான் மற்றவர்களை மகிழ்ச்சி ஆக்கணும், என் குடும்பத்தாரை நான் மகிழ்ச்சி ஆக்கணும். நான் மகிழ்ச்சியா இருந்தா தான் மற்றவர்களை மகிழ்ச்சியா வைக்க முடியும். உண்மையா இல்லையா? எத்தனை பேர் இன்னைக்கு குடும்பத்துக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கிறீங்க? உங்களால பிரச்சனையா? அப்ப தேவனுடைய அனுக்கிரகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நீங்க மற்றவர்களுக்கு நன்மை செய்றீங்க, மற்றவர்களை நீங்க மகிழ்ச்சி ஆக்குறீங்க அப்படின்னா தேவன் உன்னுடைய இருதயத்தில் மகிழ்ச்சியை அனுக்கிரகம் செய்திருக்கிறார். கவனிங்களேன். மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதும் மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதும் இதுதான் இந்த உலகத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மாபெரும் கிருபை. அந்த 13ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். யாருடைய அனுக்கிரகம்? ஏமா நம்ம புசித்து குடிக்கிறோம்ல, இது யார் படைச்சது? சும்மா எல்லாம் அப்படி மனப்பாடமாக சொல்லக்கூடாது, உணர்ந்து சொல்லணும். இதெல்லாம் யார் படிச்சது? நைட்டுக்குன்னா நைட்னா சாப்பிட்டீங்க, நைட்டு சனிக்கிழமை நேற்று நைட்டுன்னா சாப்பிட்டு படுத்தீங்க, அப்படியே கனவுல கற்பனை கொண்டு வாங்க. இதை நீயா படைச்ச? எல்லாம் கவனி. இதை நீயா படைச்ச? நீ உயிரோடு இருக்கையில் நல்லா புசித்து குடித்து நல்ல மனதில் மன மகிழ்ச்சியா, ஏன்னா புசித்து குடிப்பது என்பது மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நல்லா மனமகிழ்ச்சியாக இருந்து நீ அனுபவிக்கணும் அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தேவன் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. ஆமா, ஆமென் சொல்லாமா? தக்காளி, வெங்காயம், வெண்டைக்காய், வெள்ளைப்பூண்டு, அப்புறம் என்னென்னமோ உங்களுடைய கிச்சனில் இருக்கிற உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் தேவன் படைத்து விட்டு அதையெல்லாம் மனுஷனே நீ எடுத்து சந்தோஷமா அனுபவின்னு சொல்லி அவர் மனுக்குலத்தின் மேல அனுக்கிரகம் செய்திருக்கிறார். ஆமென் சொல்லாமா? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இதையெல்லாம் உண்டாக்குறது யாரு? சொல்லுங்க. இதெல்லாம் உண்டாக்குறது யாரு? தேவன். எல்லாம் சொல்லுங்க. யார் உண்டாக்குறது? தேவன். தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். தேவனை ஒருவர் ஒரு காலம் கண்டதில்லை. அப்ப ஆவியா இருக்கிற தேவன் படைத்ததை மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருக்கிற நான் எப்படி அனுபவிக்கலாம்? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். இப்போ இனம் இனத்தோட சேரும்னுவாங்க இல்லையா? இனம் இனத்தோட சேரும். தேவன் ஆவியா இருக்கிறார், நான் மாம்சத்தில் இருக்கிறேன், நான் அவரோட சேர முடியாதே. நல்லா கவனிக்கணும். இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொன்னா தான் நெக்ஸ்ட் புரியும். தேவனுடைய அனுக்கிரகம் என்ன? எல்லாம் 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 என்ன பாரு, எல்லாம் என்ன பாரு. இதை மட்டும் இதுக்கு பதில் சொல்லுங்க எனக்கு. 13 மறுபடியும் சேர்ந்து வாசி. அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். எல்லாம் கவனி. எல்லாவற்றையும் யார் படைத்தது? ஆமா, தேவன் ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். கவனிக்கணும், கவனிக்கணும். இது ரொம்ப முக்கியமானது.
இப்போ இந்த மனுக்குலத்திற்கு அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் மனுஷர்களாகிய நம்மை சிருஷ்டித்து எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவியுங்கள் அப்படின்னு தேவன் நமக்கு கொடுக்கணும். அப்படின்னா நமக்காக அனுக்கிரகம் செய்யக்கூடிய ஒருவர், நமக்காக சிலுவையில் பலியாகி தேவ சித்தம் செய்து, நல்ல கவனி, தேவ சித்தம் செய்து தேவனுடைய நாமத்தை குளிர பண்ணி தேவனால் ஒரு மனுஷன் அங்கீகரிக்கப்பட்டால் தான் அந்த மனுஷன் மூலமாய் மனிதர்களாகிய நாம் புசித்து குடித்து சந்தோஷமா இருந்து அனுபவிக்க முடியும். தேவன் எப்படி இருக்கிறாரு? அவர் மனசை யார் புரிஞ்சுக்கிறது? யாராவது தேவனை நேரில் கண்டிருக்கிறாங்களா? ஒருத்தரை கண்டிருக்கவில்லை. அந்த தேவனை முகமுகமாய் கண்டவர், தேவனுக்கு உள்ள இருக்கிற குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மாம்சத்தோட இரத்தத்தோட வந்து ஆவியாயிருக்கிற தேவனுடைய சித்தம் செய்து, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும், தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரு மனுஷன் இந்த பூமியில வந்து தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், தேவ சித்தம் செய்ய வேண்டும். அந்த தேவ சித்தம் செய்யறாரு, அவருக்கு பேர் தான் அனுக்கிரகம். நான் சொல்றது புரியுதா? அவர்தான் அனுக்கிரகம். அவர் மூலமா தான் எல்லா மனுஷர்களும் புசித்து குடித்து சந்தோஷமா இருக்கும்படிக்கு தேவன் இந்த அனுக்கிரகத்தின் மூலமாய் நம்ம எல்லாருக்கும் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். ஆமெனா? நான் சொல்றது புரியுதா இல்லையா? மனிதர்களாகிய நாம் எல்லாரும் புசித்து குடித்து சந்தோஷமா இருக்கணும்னா தேவசித்தம் ஒருத்தர் செய்யணும். ஆதாம் செஞ்சாரா? ஆதாம் தேவசித்தம் செஞ்சாரா? ஆதாம் பாவம் செய்து விட்டு, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டு, தேவனுடைய சத்துருவாய் மாறிவிட்டு அவருடைய சமூகத்தை விட்டு ஓடிவிட்டார். ஆனால் பிந்தின ஆதாமாகிய ஒரு மனுஷர் இந்த பூமிக்கு வந்து தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனுடைய மனதை குளிர பண்ணினார். அவருடைய அனுக்கிரகம் இயேசு கிறிஸ்து தான். அந்த அனுக்கிரகம், அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்படிக்கு தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்தார். நம்ம சாப்பிட்ட சாப்பாடு, குடிச்ச தண்ணி, நம்ம சுவாசிக்கிற காத்து, நம்ம எதெல்லாம் பிரயாசப்பட்டோமோ அத்தனை பிரயாசத்தின் பலனும் அனுக்கிரகமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. இயேசு கிறிஸ்து முழுவதுமாய் தேவனால் அனுக்கிரகிக்கப்பட்டார், ஏற்றுக்கொள்ளப்பட்டார், முழுவதுமாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அவர் முழுவதுமாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனால அவர் போய் தேவனுடைய வலது பார்சல உட்கார்ந்து இருக்கிறதுனால நாம எல்லாரையும் தேவன் ஏற்றுக்கொள்ளும்படியாய் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல பொழிந்தருளப்பட்டாரே, அதுவே அனுக்கிரகம். இந்த அனுக்கிரகம்னா என்னன்னு கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப எப்படி இயேசு கிறிஸ்து தேவ சித்தம் செய்து தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டாரோ அதே போல நாமும் தேவ சித்தம் செய்து தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமேயானால் தேவ ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்பட வேண்டும். தேவ ஆவி நம்மேல் ஊற்றப்பட வேண்டுமேயானால் அனுக்கிரகமாகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சல உட்கார்ந்து நமக்காக அனுக்கிரகம் பண்ணும்படியாய் தேவன் நம்மேல தேவனுடைய ஆவியை ஊற்ற பண்ணும்படி அனுக்கிரகம் பண்ணும்படியாய் அவர் நமக்காக பரிந்து பேசணும். இதுதான் வந்து ஹைலைட்டு. இப்போ நான் வசனம் சொன்னால் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அப்படியே பேனு பார்க்காதீங்க. என்ன அடுத்த வசனம் வாசிங்க. இதே பிரசங்கின் புத்தகம் 5வது அதிகாரம் 19 வசனம் 19-20 வாசிங்க. தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். கவுனி, தேவன் ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யத்தை என்ன கொடுக்கிறாரு? ஐஸ்வர்யம்னா என்ன? நல்ல பணம் இல்லையா? ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாரு. சம்பத்துன்னா என்னது? சகல விதமான நன்மைகள், அதான் சம்பத்து. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ
அவன் அதில் புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். ஒவ்வொரு மனுஷனுடைய இன்னைக்கு எல்லாருக்கையும் காசு இருக்குது, நமக்கு பணம் கையில கொடுத்து நம்முடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்து கொள்ளும்படியாய் தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். ஆமென் சொல்லாமா? அடுத்து 20 வசனம். அவனுடைய இருதயத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறபடியினால் அவன் தன் ஜீவனுள்ள நாட்களை அதிகமாய் நினையான். ஒரு நாள் இல்ல கவனிங்க, நம்ம எல்லாம் பிறக்கிறோம், ஒரு நாள் சாக போறோம் இல்லையா? மனுஷன் சாக போறான். இந்த சாவை ஏன் அவன் நினைக்க மாட்டான் சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷன் ஏன் சாவை நினைக்க மாட்டான்? இன்னைக்கு அவன் சந்தோஷமா இருக்கிறான். அவன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சந்தோஷங்களை இவன் அனுபவிச்சு அவன் மனசுக்குள்ள சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுனால அவன் என்ன பண்ண மாட்டான்னா, என் ஜீவனுள்ள நாட்டை நினைக்க மாட்டான். ஐயோ ஒரு நாள் நம்ம மரிக்க போறோமே, அந்த மரணத்துக்கு பின்னாடி நம்ம எங்க போறோம்னு தெரியாமலே இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மனுஷனுக்குள்ள அந்த தேவன் கொடுத்த மனமகிழ்ச்சி, அவன் மனமகிழ்ச்சியா இருக்கும்படி தேவன் அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறாரு. அதுலயே உட்காந்து என்ன பண்ணிட்டான், எனக்கு இந்த வாழ்க்கையே போதும்ட்டான். ஒரு நாள் நீ சாக போறப்பா, அந்த சாவை பத்தின எண்ணம் உனக்கு வரலையா அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு அந்த எண்ணமே வரதில்லை. காரணம் என்னன்னா, தேவன் கொடுத்தாரு அந்த அனுக்கிரகம், அதுவே இந்த வாழ்க்கையே எனக்கு போதும்னு உட்காந்துட்டான். ஆக இந்த உலகத்தில் நமக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் நமக்கு தேவன் கொடுக்கிறது அவர் நமக்கு பாராட்டி இருக்கிற அனுக்கிரகம். ஆமெனா? யார் மூலமா நமக்கு இதை பாராட்டினாரு? இயேசு கிறிஸ்து மூலமாய். ஆமெனா? அப்ப அந்த அனுக்கிரகம் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை தேவன் ஏற்றுக்கொண்டார். இவர் என் சொந்த குமாரனை ஏற்றுக்கொண்டார். எப்ப ஏற்றுக்கொண்டார் தெரியுமா? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து தான் இந்த மனிதர்கள் எல்லாம் தேவன் படைச்ச எல்லாவற்றையும் அனுபவிச்சு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி தேவ சித்தம் செய்யும்படியாய் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே இயேசு கிறிஸ்து தம்மை தாமே தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பானபலியாக வார்க்கப்பட்டு போனார். பானபலி. இப்போ பலிகள் இருக்குது இல்லையா? இப்போ ஒரு சில வசனங்களை உங்களுக்கு வாசித்து காட்டுறேன், அப்போ நான் உங்களுக்கு புரியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49வது அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும். இது கவனிங்க, இது யாரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அப்படின்னா, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து. என்ன காலத்தில் சொல்லுங்க? என்ன காலத்தில்? என் குமாரனே, பிதாவாகிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் குமாரனாகிய தேவனை பார்த்து சொல்றாரு, அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து. ரெண்டு விஷயம் சொல்றாரு. எல்லாம் கவனி. என்ன காலம்? அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து, அப்புறம் இரட்சண்ய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். ரெண்டு காரியம். இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் அனுக்கிரக காலத்துக்குள்ளாக கடந்து வர முடியும். அவர்தான் அனுக்கிரகம், அவர்தான் தேவனுடைய அங்கீகாரம், தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட தேவகுமாரன். அவர்தான் இரட்சகர், நம்மை ரட்சித்த இரட்சகர். இதை நான் நல்லா விளக்கப்படுத்த விரும்புகிறேன். எப்பொழுது அனுக்கிரக காலத்தில் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை செவி கொடுத்தார் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குலம் எல்லாம் தேவனுடைய சந்தோஷங்களை அனுபவிக்கணும்னா தேவனால் தேவனுடைய பிரதிநிதியாக, அதாவது மனிதர்களுடைய பிரதிநிதியாக, மனுக்குலத்தினுடைய மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து நின்னா மட்டும்தான் மனிதர்களாகிய நாம் தேவன் கொடுத்த, அவர் படைத்த சிருஷ்டிகளை நாம் அனுபவிக்க முடியும். அதனால உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை மீட்கிறதுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் பிதாவின் சித்தம் செய்வதற்கு. கரெக்டா பெத்லகேம்ல பிறந்தார். அவர் நாசரேத் ஊரிலே வளர்ந்தார். 30 ஆண்டு காலம் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். எத்தனை ஆண்டு காலம் சொல்லுங்க? எத்தனை ஆண்டு காலம்? 30 ஆண்டு காலம் நியாயப்பிரமாண நீதியை சரியா செய்து முடித்தார்.
இந்த நியாயப்பிரமாண நீதி தேவனுடைய நீதி. இந்த நியாயப்பிரமாணத்தின்படி யார் இந்த உலகத்தில் வாழுகிறார்களோ, அந்த நியாயப்பிரமாண நீதியின்படி வாழ்ந்த அவர்கள் தேவனுடைய இருதயத்தை குளிர செய்கிறார்கள். தேவன் அகமகிழ்கிறார், தேவன் சந்தோஷம் அடைகிறார். இந்த உலகத்தில் எந்த மனுஷனாலும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிய முடியாது. 30 வயசுல இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனால் ஞான ஸ்நானம் பெற்று பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். என் பரமபிதாவே, உம்முடைய சித்தத்தை நான் செய்து முடித்திருக்கிறேன். 30 ஆண்டு காலம் நியாயப்பிரமாணத்தை ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டேன். 30 ஆண்டு காலம் என் தாய் தகப்பனுக்கு நான் கீழ்ப்படிந்திருந்தேன். இப்பொழுது உங்க சித்தம் செய்யும்படி இப்போது என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அனுக்கிரக காலம் என்னை ஏற்றுக்கொள்ளும். நல்ல கவனி, அனுக்கிரக காலத்திலே உமக்கு செவி கொடுத்து, இந்த அனுக்கிரக காலம் யாருக்கு வரும்னு நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா கவனிங்க. பிதாவாகிய தேவ சித்தத்தை செய்து 30 ஆண்டு காலம் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்து தாய் தகப்பனுக்கு. இப்போ நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, 12 வயசுல இயேசு ராஜா எருசலேமுக்கு வராரு, அவர் வந்துட்டதுக்கு அப்புறம் அத்தோட 30 வயசுல ஞானஸ்தானம் எடுக்கிறாரு, இதுக்கிடையில் எங்க போயிருந்தாரு? ஒண்ணுமில்லை, நியாயப்பிரமாண நீதியை நிறைவேற்றினார். அல்லேலூயா. முதல் 4 கற்பனை தேவனுக்கும் மனிதனுக்குமானது. அந்த தேவனுக்கும் மனிதனுக்கும் சரியான உறவு இருக்குமே ஆனால் அப்புறம் இருக்கிற 6 கற்பனை மனிதனுக்குமானது. அதாவது முதலாவது தேவ அன்பு, இரண்டாவது தேவனுக்குள் மனித அன்பு. அந்த மனித அன்பு என்ன? 6 கற்பனையில முதல் கற்பனை என்ன? வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை என்ன? உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. எந்த பிள்ளையாவது தாய் தகப்பனை கனம் பண்ணுமா? ஒரு மனுஷனாலும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருக்க முடியாது. அப்ப தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா, தேவனுடைய மனதை எது குளிர பண்ணும் என்றால், தேவனுடைய நியாயப்பிரமாணம் ஆகிய இந்த 10 கற்பனைகளை பரிபூர்ணமாய் நிறைவேற்றினவர் யார் என்றால் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப தேவன் குமாரனாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகத்தில் லூக்கா சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில், நல்லா கவனிங்க, அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து, இயேசு கிறிஸ்து இப்ப ஜெபம் பண்றாரு. பிதாவே, உங்க ஊழியத்தை நான் செய்ய போகிறேன். பிதாவே, உங்க சித்தத்தின்படியாய் இந்த முழு மனுக்குலத்துக்கும் ஜீவனை உண்டாக்கும்படியாய் நான் சிலுவையில் மரிக்க போகிறேன். இப்பொழுது நீர் என்னை அங்கீகரிப்பீரா, என்னை ஏற்றுக்கொள்வீரா என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன். கரங்களை தட்டி, நான் உம்மை ஏற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. நான் உமக்கு அனுக்கிரகம் செய்கிறேன். நீர் என்னுடைய குமாரன் என்று ஒரு மனுஷனை பரலோகம் ஏற்றுக்கொண்டது. சர்வ வல்லமையுள்ள தேவன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் இந்த மனிதனை ஏற்றுக்கொண்டார். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து. இதுவரைக்கும் எத்தனை பேர் புரிஞ்சது? நாம அனுக்கிரக காலத்துக்கு உள்ள போகணும் அப்படின்னா தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ளணும். தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ளணும்னா தேவ சித்தம் செய்யணும். தேவ சித்தம் செய்யணும்னா தேவ ஆவி நமக்குள்ள இருக்கணும். தேவன் கொடுத்திருக்கிற எல்லா சந்தோஷமும் எல்லா அனுக்கிரகமும் இயேசுவே. நல்லா கவனிங்க, இந்த அனுக்கிரகம் யாருன்னா இயேசு. இப்ப பிதாவாகிய தேவன் என்ன பண்ணிட்டார்னா, தேவ ஆவி, தம்முடைய ஆவியானவரை, நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் என்பது திருத்துவத்தில் 3வது நபராக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர், பிதாவாகிய தேவன்
இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிற என்று சொல்ல, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு இவர் மேல் வந்து அமர, இதுதான் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்தேன். ஒரு மனிதன் மேல தம்முடைய சித்தத்தை பரிபூரணமாய் செய்யும்படியாய் தம்முடைய ஆவியானவரை கட்டளையிட்டார். இதுவே அனுக்கிரக காலம். ஆமெனா. இயேசு கிறிஸ்து அனுக்கிரக காலத்தில் பிதாவை நோக்கி ஜெபித்தார். பிதாவாகிய தேவன் இவருடைய சத்தத்தை கேட்டு அவரை பூரணமாய் அபிஷேகித்தார். ரட்சண்ய நாளிலே நான் உம்மை, அந்த வசனம் என்ன சொல்லுது? ஏசாயா 49:8, அனுக்கிரக காலத்தில் நமக்கு செவி கொடுத்து ரட்சண்ய நாளிலே நான் உமக்கு உதவி செய்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரட்சண்ய நாள் என்பது ரட்சிப்பு. அதாவது நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் என்பது, எடுத்து வாசிங்க, லூக்கா சுவிசேஷ புத்தகத்திலே எடுத்துங்க. எது ரட்சிப்பின்? அவருடைய சரீரம் அந்த கல்லறையில் வைக்கப்பட்ட போது இந்த கல்லறையை பார்க்க வந்த அந்த ஸ்திரீகளுக்கு ஒரு சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 24:5 வசனம் வாசிக்க பார்க்கலாம். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். கரங்களை தட்டி, ரட்சண்ய நாளிலே நான் உனக்கு உதவி செய்தேன். ப்ளீஸ் இது வரைக்கும் அப்படியே எல்லா டாட்டையும் கனெக்ட் பண்ணுங்க. என்ன நல்லா கவனிங்க. எல்லா டாட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு உருவத்தை கொண்டு வாங்க. அனுக்கிரகம் என்றால் இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லாமா? இந்த மனுக்குலம் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறதுக்காக ஒரு மனுஷன் பிதாவை, தேவனை சந்தோஷப்படுத்தினார். தேவன் அவரை ஏற்றுக்கொண்டார், அக்செப்ட் பண்ணிக்கினார், ஏற்றுக்கொண்டார். அவர் நாமத்தில் நாம எல்லாருமே சந்தோஷமா இருக்கும்படிக்கு தேவன் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். ஆமெனா. ஆக நாம அனுபவிச்ச எல்லா சந்தோஷமுமே யாரு? இயேசு ராஜா. ஆமென் சொல்லாமே. ஏன்னா ஒரு மனுஷன் பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. எத்தனை பலி இருக்குது? பிரதானமான பலி எத்தனை பலி? 5 பலி. என்னென்ன பலி சொல்லுங்க? சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, அப்புறம் பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி. இந்த பலியெல்லாம் நம்ம செலுத்திட்டு கடைசியா பான பலி ஊத்தணும். இந்த பான பலி எதை காண்பிக்கிறது என்றால், தேவன் என்னை அங்கீகரித்து கொண்டார், நான் தேவ சித்தத்தை பரிபூரணமாய் செய்துவிட்டேன், தேவன் என்னை அங்கீகரித்து கொண்டார், தேவன் எனக்கு அனுக்கிரகம் பாராட்டினார், தேவன் என்னை அவரை போல ஆவியாய் மறுரூபப்படுத்தினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த பானபலி. ஆமென் சொல்லாமா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை பரிபூர்ணமாய் செய்து தம்மை தாமே பானபலியாக வார்க்கப்பட்டு போனார். ஆக தேவன் தம்முடைய குமாரனுக்கு அனுக்கிரகம் பாராட்டினார். இந்த அனுக்கிரகமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை என் இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே தேவன் எல்லா விதமான சந்தோஷங்களையும் அனுக்கிரகம் செய்கிறார். ஆமெனா? இப்ப புரிஞ்சு போச்சா? தேவ சித்தம் செய்தவர் யாரு? இயேசு ராஜா. மாம்சத்தில் வந்த இயேசு ராஜாவுக்கு தேவன் அனுக்கிரகம் செய்து அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பி தம்முடைய வலது பரிசிலே உட்கார வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லாமா? இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல தான் நாம எல்லாருமே எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறோம். நாம மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களுமே சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்களே. தேவன் படைச்ச படைப்புகளை புசித்து குடித்து சந்தோஷமா இருக்கிறாங்களே. அதுக்கு காரணமே என்னன்னா தேவனுடைய அனுக்கிரகம். அவருடைய அனுக்கிரகம் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ நாம் இந்த அனுக்கிரக காலத்துக்குள்ளே வந்துருவோம். எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு தம்மை தாமே பானபலியாக வார்த்து தேவனால் அங்கீகரித்து கொள்ளப்பட்டாரோ, தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டாரோ, அதே போல நாமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவ சித்தம் செய்து பரிபூர்ணமாய் மனமகிழ்ச்சியாய் பரிபூர்ணமான இன்பமாய் பரிபூர்ணமான சந்தோஷமாய் நாம் பூர்ணப்பட்டு நாம் மறுரூபம் அடைந்து தேவ சமூகத்துக்கு கொண்டு போகப்படுவோம். அப்படி தேவ சமூகத்துக்கு கொண்டு போகப்படணும்னா நம்முடைய வாழ்நாள் அனுக்கிரக காலத்துக்கு உள்ளே இருக்க வேண்டும்.
அனுக்கிரக காலத்துக்குள்ளே இருக்க வேண்டும். இப்போ நான் சொல்ற கவனிங்க, தேவன் நமக்கு பாராட்டி இருக்கிற ஒரு மாபெரும் அனுக்கிரகம் எது தெரியுமா? புதிய ஏற்பாட்டு சபையில் ஒரு சபையாராய், ஒரு சபையில் அங்கமாய் நம்ம உள்ள வந்திருக்கிறோமே, பரிசுத்த ஆவியானவரை நம்ம மேல பொழிந்தருள பண்ணினாரே, அதுதான் தேவன் நமக்கு பாராட்டி இருக்கிற மாபெரும் அனுக்கிரகம். இந்த அனுக்கிரக காலம் என்பது புதிய ஏற்பாட்டு கால அல்லது கிருபையின் காலம், புதிய ஏற்பாட்டு காலம், சபையின் காலம், எதை வேணா சொல்லலாம். ஏன்னா எப்படி இயேசு கிறிஸ்து தேவ சித்தத்தை செய்து தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்று பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரோ, அதே போல நாமும் தேவ சித்தம் செய்யணும்னா நமக்குள்ள யார் வரணும்? தேவனுடைய ஆவியானவர் வரணும். யார் வரணும்? தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் வரணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரணும்னா என்னுடைய பாவங்களை எல்லாம் பரிபூரணமாய் சுமந்து தீர்த்திருக்கணும். என் பாவத்தை எல்லாம் பரிபூரணமாய் சுமந்து தீர்த்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. ஆக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் நமக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அனுக்கிரகம் செய்கிறார். ஆமெனா. இப்போ அப்போஸ்தலன் பேதுரு என்ன செய்வார்னா, கொர்நேலியு வீட்டில் போய் சாப்பிடுவார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் கொர்நேலியு வீட்டில் போய் நீ பிரசங்கம் பண்ணு, அவர்களையும் நான் அபிஷேகம் பண்ணி தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப் போகிறேன். ஆமெனா. எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிள்ளையாக தேவ சித்தம் செய்து தேவனுடைய அனுக்கிரகம் பெற்று பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரோ, அதே போல நாம அத்தனை பேருமே தேவ சித்தம் செய்யணும்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணப்பட வேண்டும். நம்ம மேல இரக்கம் பாராட்டி தேவன் நம்ம மேல அபிஷேகத்தை கொடுக்க வேண்டும். அப்ப நம்ம மேல அபிஷேகத்தை கொடுத்தால்தான் பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மை பரிபூர்ண சந்தோஷத்துக்குள்ள நடத்துவார். யார் நடத்துறது? பரிபூர்ண சந்தோஷத்துக்குள்ள. அப்ப யூதர்களுக்கு மட்டும்தான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நினைச்சிருந்த அவங்களுக்கு கொர்நேலி என்ற புறஜாதியான் வீட்டுக்குள்ள போய் அங்கே நீ பிரசங்கம் பண்ணு, அந்த பிரசங்கத்தில் என்னுடைய மகிமை நான் இறக்குவேன்னு சொன்னாரு. அப்போ பிரசங்கம் பண்ணும்போது கொர்நேலியின் வீட்டில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கணுமே, எல்லாரும் யாருடைய பிள்ளையா மாறிட்டாங்க? தேவனுடைய, எல்லாம் சொல்லி யாருடைய பிள்ளையா மாறிட்டாங்க? தேவனுடைய பிள்ளையா மாறிட்டாங்க. உடனே பேதுரு என்ன பண்ண, அங்கே சாப்பிட்டு புசித்து குடித்து சந்தோஷமா அவரோடு இருந்துட்டாரு. இதை கேட்ட யூதர்கள் வந்து பேதுருக்கு சண்டைக்கு வந்துட்டாங்க. பேதுருவே, நீ எப்படி நீ வந்து அவங்ககிட்ட போய் புறஜாதிகிட்ட போய் சாப்பிடலான்னு. உடனே அங்கே பேதுரு ஒரு காரியத்தை சொல்லுவார். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 11வது அதிகாரத்தில் எந்த வசனம் வாசிக்கணும்னா 16லிருந்து வாசிங்க பார்க்கலாம். 16லிருந்து. யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். எப்பொழுது? கொர்நேலியு வீட்டில் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இறங்கும் போது அந்த சம்பவத்தை கர்த்தர் சொன்ன வார்த்தையை நான் நினைவு கூர்ந்தேன். ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணியிருக்கும் போது தேவனை தடுக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம். இப்ப எல்லா ஒரு விஷயத்துக்கு வாங்க. பெந்தகோஸ்தே நாள் என்பது தேவனுடைய அனுக்கிரகம். எதுக்காக? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்து பரிபூரணமாய் நான் தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்க வேண்டுமே. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்து எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். என்னை குறித்த தேவ சித்தத்தை எனக்குள்ளே செய்து முடிக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். எல்லாரும் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம எதுவுமே கிடையாது. இப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்து எனக்குள்ள என்ன செய்றார் அப்படின்னா, அனுக்கிரகம், தேவனுடைய அனுக்கிரகம் என்னன்னா, இந்த புதிய ஏற்பட்ட பெந்தகோஸ்தே நாட்கள் இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் தேவனுடைய அனுக்கிரக காலத்துக்குள்ளே இருக்கிறோம். புதிய ஏற்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம். ஆக நாம் எப்பொழுதுமே சந்தோஷமா தான் இருக்கிறோம். காரணம், நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து கிரியை செய்கிறார். இப்போ நீங்க அநேக வேதனை, பிரச்சனை, துன்பம், போராட்டத்தில் இருப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு ஆறுதலை கொடுத்து உங்களை தேற்றுகிறது யாரு என்றால் பரிசுத்த ஆவியானவர். யாரு உங்களை தேற்றுறது? பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் அப்படின்னா ஏதோ ஒரு பவர் அல்ல,
ஒரு நபர், தெய்வத்துவத்தினுடைய மூன்றாவது நபராக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக என்னென்னலாம் செஞ்சு முடிச்சிருக்கிறாரோ அதையெல்லாம் நமக்குள்ள கொடுத்து நம்மை ஆறுதல் படுத்தி, நம்மளை பூரணப்படுத்தி, நம்மை சமாதானப்படுத்தி தேவ சித்தம் செய்யும்படியாய் நமக்குள்ள பரிபூர்ணமான சந்தோஷத்தை கொடுக்கிறவர் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லாமா? இப்போ நான் எல்லாத்தையும் விளக்கமாக சொல்கிறேன், கவனிங்க. எல்லாத்தையும் படைச்சது யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன். இப்போ தேவன் என்ன செய்கிறார்னா மனுக்குலத்தை சிருஷ்டிக்கிறார். மனுஷனை மாம்சத்தோட ரத்தத்தோடும் சிருஷ்டிக்கிறார். ஆவியாக இருக்கிற தேவனுடைய படைப்புகளை மாம்சத்தில் இருக்கிற மனுஷனால் அனுபவிக்க முடியாது, அனுபவிக்க கூடாது. அது பயங்கரமான துரோகம், மனுஷன் அழிஞ்சிருவான். அப்போ மனுக்குலம் எல்லாம் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னா, மனமகிழ்ச்சியாக இருக்கணும்னா தேவனுடைய மனதை குளிர பண்ணணும். ஒரு மனுஷனால் தேவனுடைய இருதயம் குளிர பண்ணணும். அதுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தவர் தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லாமா? அப்ப இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தம் செய்து அனுக்கிரக காலமாக 2000 வருஷத்துக்கு முன்பதாக இந்த பூமியில வந்து முழு மனுக்குலத்திற்காக ஒரு சிலுவையில மரித்து இவர் போய் பிதா கிட்ட பரிந்து பேசும்போது பரிசுத்த ஆவியானவரை தேவன் நம்மேல அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார். ஆமெனா? இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தா தான் நம்முடைய வாழ்க்கை சீர்படும், ஸ்திரப்படும், பலப்படும், சந்தோஷத்தை அனுபவிக்கும். ஏனென்றால் அவர்தான் எல்லாம். ஆமெனா? இப்போ நீங்க புரியுதா மாதிரி நான் சொல்ற கவனிங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியரின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கு என்று கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானுடைய அனுக்கிரகம், தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறாரே, அது ஒவ்வொரு மனிதனுடைய பிரயோஜனத்துக்காக. எல்லாரும் ஆமென் சொல்லுங்களேன். கவனிங்க. இப்போ நீங்க எல்லாம் சர்ச்சில் உட்காந்துக்கிறீங்க இல்லையா? உங்களை கூட்டின்னு வந்து யாரு? உங்களை கூட்டின்னு வந்து தேவன் கொடுக்கிற பரிபூர்ண சந்தோஷத்தில் நீங்க சமாதானமா இருக்கும்படி உங்களை நீங்க சமாதானம் வச்சிருக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க. இதுதான் தேவன் நமக்கு பாராட்டி இருக்கிற மாபெரும் அனுக்கிரகம். இப்ப எந்த காலத்துக்குள்ள வந்துட்டோம்? அனுக்கிரக காலத்துக்குள்ள தான் நம்ம இப்ப இருக்கிறோம். என்னைக்கு நீ சபைக்குள்ள வந்தியோ அன்னைக்கே நீ என்ன காலத்துக்குள்ள வந்துட்ட? அனுக்கிரக காலத்துக்குள்ள வந்துட்ட. ஏன் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் வந்து உனக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் செய்து முடித்திருக்கிறாரோ அதை மொத்தத்தை எடுத்து உனக்கு தெரியப்படுத்தி உன்னை பரிபூர்ணப்படுத்தி இயேசு கிறிஸ்துனுடைய அந்த இரத்தத்தினாலே உன்னை சமாதானப்படுத்தி சந்தோஷத்தைப்படுத்தி பூர்ணப்படுத்தி தேவசித்தம் செய்யும்படியாய் உனக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். இதனை எப்படின்னு சொல்லவா? இப்போ கவனிங்க. இப்போ நம்ம ஒரு வீடு கட்டணும் வச்சுங்களேன். வீடு கட்டுறதுக்கு என்னென்ன தேவை? கல், சிமெண்ட்டு, ஜல்லி, அப்புறம் கம்பி, அப்புறம் வாசக்கால், கதவு, அப்புறம் ஜன்னல், அப்புறம் டைல்ஸு, ஏகப்பட்ட பொருள்கள் நமக்கு தேவை. ஆமேனா? ஏகப்பட்ட பொருள், எல்லாம் விலையேற பெற்ற பொருட்கள், எல்லாம் விலை கொடுத்து காசை கொடுத்து வாங்கணும். எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ இந்த வீடு ஆயிடுமா? அந்த வீடினுடைய ஸ்ட்ரக்சரில், அந்த வீட்டினுடைய ஷேப்பில் எல்லாத்தையும் வீடாக அமைக்கிறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். ஆமேனா? இயேசு கிறிஸ்து யார் என்றால் நம்முடைய தேவைகள் அத்தனையும் நமக்காக யாவையும் செய்து முடித்து எல்லாவற்றையும் நமக்காக கொடுத்து விட்டார். அதுதான் இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லாமா? எல்லாம் இருக்குது ரெடியா. ஆனா அது எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளும்படி நமக்காக பரிந்து பேசி நமக்காக எல்லாவற்றையும் சேர்த்து வச்சு நம்மை பரிபூர்ண சமாதானத்துக்குள்ள கொண்டு போகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுவோமா? இது நமக்கே தெரியாம உங்களுக்கு உள்ள வந்து அனுக்கிரக காலத்துக்குள்ள நீ வாழ்க்கையை தொலைச்சிட்டு சந்தோஷம் இல்லாம, வேதனை இல்லாம, துன்பத்தோட துயரத்தோடு இருந்தப்ப உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து உனக்காக இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. நீ இப்படிப்பட்ட துக்கத்தோடு இருக்க தேவையில்லை. உன் மனதை ஆறுதல் படுத்தினாரே, ஆட்டினாரே, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். இப்ப நம்ம எந்த காலத்துக்குள்ள தான் இருக்கிறோம்? அப்பா, புரிஞ்சு போச்சா? ஆமென் சொல்லாமா? ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று தேவன் அளித்திருக்கிறார். ஆக புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற நாம் அத்தனை பேருமே எந்த காலத்துக்கு உள்ளதான் இருக்கிறோம்?
அனுக்கிரக காலம். கரலுதேமே சொல்லாமா? இதை தான் தாவீது கேட்கிறாரு. ஆண்டவரே, என்னை அனுக்கிரக காலத்துக்குள்ள கொண்டு போயிடுங்க. கிருபையும் சத்தியத்தையும் பரிபூர்ணப்படுத்துகிற தேவகுமாரன் வெளிப்பட்டு எனக்காக யாவையும் செய்து முடித்து என் பேங்க் அக்கவுண்ட்ல எனக்கு தேவையான எல்லா பொருள்களும் பேங்க்ல இருக்குது. அதை எடுத்து நான் யூஸ் பண்றதுக்கு எனக்கு தெரியாது. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஆமேனா? இப்ப பிரியாணி செய்யற, பிரியாணிக்கு பொருள்கள் தேவை. விலையேற பெற்ற பொருள். ஆட்டுக்கறி பிரியாணி செய்யறேன்னு வச்சுக்க, எவ்வளோ ஒரு கிலோ ஆட்டுக்கறி? எவ்வளோ? 800 ரூபாய். இப்போ இல்லை, அப்புறம் அரிசி ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸை வச்சுங்க, எவ்வளோ? எல்லாம் காசு கொடுத்தோம். அதுதான் இயேசு கிறிஸ்து. ஆமேனா? அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால எனக்காக எல்லாம் இருக்குது. ஆனா நான் பெற்றுக்கொள்ள முடியல. எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? இப்ப பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வந்து எல்லாத்தையும் பூரணமா மொத்தத்தையும் ஆக்கி நல்ல ஒரு ருசி உள்ள பதார்த்தமாய் ஆக்கி நமக்கு ஊற்றவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமேனா? ஆக புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே எந்த காலத்துக்குள்ள இருக்கிறோம்? அனுக்கிரக காலத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். ஏனென்றால் மனிதனுடைய இருதயம், தேவ பிள்ளைகளுடைய இருதயம் எப்போதுமே மனமகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் பரிபூர்ணப்பட வேண்டும். ஆமேனா? நம்முடைய குடும்பத்தை கட்டும்படியாய், ஆண்டவரே என் குடும்பத்தை நான் கட்டணும், எனக்கு இவ்வளோ தேவை இருக்குது, என் குடும்பத்தை கட்டும்படி இவ்வளோ நான் திட்டம்லாம் போடுறேன், எல்லாத்தையும் வாய்க்க செய்யணும்னு சொல்லி திட்டம் போடுறது இயேசு கிறிஸ்து. ஆமேனா? இந்த பொருளை வச்சு என் குடும்பத்தை கட்ட போற ஆண்டவரேன்னு அதை எல்லாவற்றையும் அனுக்கிரகம் பண்ணி அனுகூலமாக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமேன் சொல்லுவோமா? புதிய ஏற்பாட்டு சபையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாரெல்லாம் உள்ள வருகிறோமோ எல்லாருக்குமே அனுக்கிரக காலம் ஆரம்பித்து விட்டது. எத்தனை பேர் சொல்றது புரியுது? ஒரே ஒரு வரியில் நான் சொல்றேன் பாருங்களேன். 2 நாளாகமத்தின் புத்தகம் 7வது அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க. சாலமோனுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? 2 நாளாகமத்தின் புத்தகம் 7:11 வாசிக்க பார்க்கலாம். 2 நாளாகமம் 7:11. இவ்விதமாய் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையும் கட்டி தீர்ந்தான். சொந்த வாசி. கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரண்மனையிலும் சாலமோன் செய்ய மனதாய் இருந்தது எல்லாம் அனுகூலம் ஆயிற்று. என்ன ஆயிற்றா? அனுகூலம் ஆயிற்று என்றால் என்ன அர்த்தம்? மனமகிழ்ச்சியாய் இந்த சாலமோன் எல்லாவற்றையும் மனமகிழ்ச்சியாய் செய்து முடித்தார். அவர் என்னென்னலாம் நினைச்சாரோ அது எல்லாம் அனுகூலம் ஆயிற்று. ஆக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல தான் அவர் எல்லாவற்றையும் நினைக்கிறார். நல்லா கவனிங்க, இந்த திருத்துவம் என்றென்றைக்கும் இருக்கிறது. என்னைக்கு தேவன் மனிதன் நினைத்தாரோ அன்றைக்கே திருத்துவம் எல்லாம் உள்ளுக்குள்ள என்ட்ராயிருச்சு. எல்லாரும் எங்கேயுமே இருக்கும். உதாரணம் சொல்றேனே, இந்த வானம் பூமி அப்புறம் மரம் செடி கொடி எல்லாம் பொருள்கள். ஆமேனா? எல்லாம் பொருள், எல்லாம் இயேசு கிறிஸ்து. ஆமேனா? அதெல்லாம் அங்கங்க நிக்கணும். இப்ப சூரியனே நீ கிழக்கே உதிச்சு மேற்கே போய் மறை, கடலே நீ இங்கு இரு, அப்புறம் இது நீ, அப்புறம் இந்த பூமியில் இருக்கிற நியமங்கள், மரம் செடி கொடி, இந்த நியமங்கள் எல்லாம் அங்கங்க சகலமும் நல்லொழுக்கமும் கிரமமாய் செய்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். சொல்றது புரியுதா? நட்சத்திரங்கள் எல்லாம் தேவன் பெயரிட்டு அழைத்திருக்கிறார். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு நியமம். அந்த நியமத்தில் செயல்படுத்துறது யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா ஒழுங்கு இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா, ஆமா, ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆனதுல பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? அசைவாடுகிறார். அப்போ ஒருவர் முழு மனுக்குலத்துக்கும் அனுக்கிரகமாய் மாறி இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அனுக்கிரகத்தினாலே நாம் எல்லாரும் அனுக்கிரகம் பெற்றிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் அனுக்கிரகம் பாராட்டி இருக்கிறார். அவருடைய அனுக்கிரகத்தினாலே நாம் அனுக்கிரகம் பெற்று, ஆமென், எல்லாவற்றையும் சிருஷ்டித்த இயேசு கிறிஸ்துவே ராஜாதி ராஜா என்று நம்ம ஆராதிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ளே எல்லா விதமான சந்தோஷத்தையும் நமக்குள்ளே கொடுக்கிறார் என்கின்ற ரகசியம் நீ உனக்கு புரியலனா நீ தேவ சமூகத்துக்கு போக முடியாது. எவ்வளவு டஃப்பாக பார்க்குறீங்க பாரு. இதெல்லாம் பல முறை நான் டீச் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இன்னைக்கும் ஏன் உங்கள் வாழ்க்கையில் அனுகிரகம் வரல? அனுகிரகம் அப்படின்னு, அனுகிரக காலம் அப்படி வந்துச்சுன்னா நித்திய சந்தோஷம். ஏன் உங்களுக்கு வரல? இந்த சத்தியம் உங்களுக்கு புரியல. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் பரிபூர்ணமாய் தேவ சித்தம் செய்யும்படியாய் எந்தெந்த இடத்துலலாம் உனக்கு பிரச்சனையா இருக்குதோ, எந்தெந்த இடத்தெல்லாம் உனக்கு வலிக்கக்கூடிய வேதனைப்படக்கூடிய இடம் இருக்குதோ அந்த இடத்துலெல்லாம் கிறிஸ்துவாகிய அனுகிரகமாகிய கிறிஸ்துவை உள்ளே என்டர் பண்ணி அவர் சிலுவையில் சம்பாதித்த
அந்த வெற்றியை நமக்கு கொடுத்து நம்மை பரிபூர்ணப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு கரங்களை ஊத்துறாமேன்னு சொல்லுங்களேன். நான் சொல்றது புரிஞ்சு போச்சா? இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாரு, 33 ஆண்டு காலம் இந்த பூமியில் வாழ்ந்தாரு. 30 ஆண்டு காலம் கர்த்தருக்கு நல்லா ஊழியம் செய்து, நல்லா நியாயப்பிரமாணத்தை முடிச்சுட்டு 3 வருஷம் கர்த்தர் தேவனுக்கு ஊழியம் செய்து விட்டு முடிச்சுட்டு போயிட்டாரு. நான் போய் வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன், உன் வாழ்க்கையை அனுகூலமாய், சொல்லுங்க, உன் வாழ்க்கையை அனுகூலமாய். அனுகூலம் என்று சொன்னால் சந்தோஷமாய், சமாதானமாய், மகிழ்ச்சியாய் என் வாழ்க்கை நீங்க என்னன்னைக்கு இருக்கும்படி நான் போய் வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன். நான் போய் பிதா கிட்ட பரிந்து பேசுவேன். அவர் உங்க மேல இந்த பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கும்படியாய் உங்களுக்கு அவர் அனுக்கிரகம் செய்வார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தாதான் நான் உங்களுக்கு சிலுவையில் சம்பாதித்த அந்த மகிமையை அவர் ஒன்று சேர்த்து உன்னை பரிபூர்ணப்படுத்த முடியும். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? எத்தனை பேர் சொல்றது புரியுது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும், வானம் பூமி இயேசு கிறிஸ்து. வானம்னா இப்படி தான் இருக்கணும், பூமி தான் இங்கே தான் இருக்கணும், சமுத்திரம்னா இங்கே தான் இருக்கணும், சமுத்திரம் இதெல்லாம் இது அந்த நியமங்கள் சகலமும் நல்லொழுக்கமும் கிரமம். அந்த நல்லொழுக்கம் கிரமம் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு, உன் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், அப்பா ஏசப்பா தான் எனக்கு சந்தோஷம், எனக்கு என் வாழ்க்கையை மாற்றினாருப்பா அப்படின்னு சொல்ல வச்சவர் யாரு? எத்தனை புரிஞ்சு போச்சு? அப்ப தேவன் உனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். நீ இப்ப எந்த காலத்துக்குள்ள தான் இருக்கிற? அனுக்கிரக காலத்துக்குள்ள தான் இருக்கிற. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? ஆமேனா? அப்ப உனக்குள்ள யாரு போய் செயல்பட்டு கொண்டிருப்பது? பரிசுத்த, சொல்லுங்க, பரிசுத்த. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வந்து அனுக்கிரகமாகிய இயேசு, அனுக்கிரகமாகிய பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருக்கக்கூடிய அனுகிரகத்தை விட்டுருங்க. அதை புரிஞ்சு போச்சு இப்ப. ஆமேனா? இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் எல்லாத்தையும் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். என் அக்கவுண்ட்ல நான் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்கிற என் சந்தோஷத்தின் அக்கவுண்ட்ல இயேசு என்கின்ற அந்த விலையேற பெற்ற, அதான் பேதுரு சொல்றார், விலையேற பெற்ற, காஸ்ட்லி, அவர் காஸ்ட்லி, விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டுட்டேன். ஓகே, மீட்கப்பட்டுட்டேன். அந்த பொருள்கள்லாம் இருக்குது. அந்த வீடா உருவாக்குறது யாரு? வீட்டுக்கு தேவையான கல்லு, மண்ணு, சிமெண்ட், அப்புறம் மரச்சாமான்கள் எல்லாம் இருக்குது. அதை எடுத்து அப்படியே பில்ட் பண்றவர் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா உன் வாழ்க்கையில அனுக்கிரகம் பெற முடியாது. நீ தவித்த வேலையில கண்ணீரோட, துக்கத்தோட, வேதனையோட எனக்கு வாழ்க்கை கிடைக்குமா என்ற நேரத்தில் உன் இருதயத்துக்குள்ள வந்து உனக்காக தேவன் அனுக்கிரகம் பண்ணி இருக்கிற உன் இயேசுவை நீ பார் என்று உன் இருதயத்தை திறந்து கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுவோமே. இந்த பரிசுத்த ஆவியானவரை தான் தேவன் பெந்தகோஸ்தே நாளே அனுக்கிரகம் பண்ணினார். கொர்நேலியு வீட்டிலையும் அனுக்கிரகம் பண்ணினார். நாம் எல்லாரும் கொர்நேலியு வீட்டுக்கு புறஜாதி சபையார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமெனா? யூத சபை, அப்புறம் புறஜாதி சபை இல்லையா? யூதர்களுக்கு பெந்தகோஸ்தே நாளிலே வந்துருச்சு அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல வந்து இறங்கி உனக்காக கிறிஸ்து சிலுவையிலே சம்பாதித்த அந்த வெற்றியை முழுவதுமாய் நாம் அனுபவிக்கும்படியாய் நமக்குள்ள ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ்துவின் அன்பை சேர்த்து 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 நம்முடைய இருதயத்தில் உருவாக்குறவர் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர், தேவன். யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? தேவன். நான் போய் வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் வந்து உன்னை நித்திய காலமாய் நடத்துவார். ஆமென் சொல்லாமா? ஆண்டவரே எங்களை அனுக்கிரக காலத்துக்குள்ளே கொண்டு போம். எது அனுக்கிரக காலம்? எனக்காக தேவன் வைத்திருக்கிற அத்தனை சந்தோஷமும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அனுக்கிரகம் செய்திருக்கிறார் என் தேவன். புரிஞ்சு போச்சா? இந்த அனுக்கிரகத்தை என் வாழ்க்கையில அனுகூலமாய் மாற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். நீ அழுகிற வேலையில, நீ மனசு உடைகிற வேலையில கரெக்டா வசனத்தை, இயேசு என்கின்ற வசனத்தை கொண்டு வந்து உன் இருதயத்துக்குள்ள அப்படியே மருந்து பூசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நான் மனமகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் என் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற ஆமென் சொல்ல முடியும். இதை செய்யறவர் யாரு? வாய்த்தன் சொல்லுங்க. இதை செய்யறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். என்ன நடந்தாலும், என்னை விட்டு எது போனாலும் என் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்துக்கினே இருக்குது.
எல்லாரும் என்னை வெறுத்தாலும், எல்லாரும் என்னை தூஷித்தள்ளினாலும், என் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு அமைதி இருக்குதே, அதை அனுகூலமாக்குகிறவர், என் இருதயத்துக்குள்ள சந்தோஷத்தை அனுகூலமாக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். யாரை கொண்டு? இயேசு கிறிஸ்துவை கொண்டு. ஆமேனா? இது புரிஞ்சுதா? ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அனுகூலம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? என் பரமபிதாவே, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, என்னன்னு? என் பரமபிதாவே, இந்த இயேசு கிறிஸ்து தான், இந்த இயேசு கிறிஸ்துவுக்குத்தான் நீர் அனுக்கிரகம் செய்திருக்கிறீர். நீர் செய்த அனுக்கிரகம் உம்முடைய மனதை குளிர பண்ணின ஒரே ஒரு மனுஷன், ஆவியாயிருக்கிற என் தேவனே, உம்முடைய மனதை குளிர பண்ணின ஒரு மனுஷன் இந்த இயேசு கிறிஸ்து. ஆமேனா? இந்த இயேசு கிறிஸ்து உம்முடைய குமாரன். ஆமேனா? அப்படி யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன், தேவன் என்று விசுவாசிக்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கை அனுக்கிரக காலத்துக்குள்ளே வந்து விட்டது. ஆமேன். உன் சந்தோஷத்தை எடுத்து போட ஒரு மனுஷனால முடியாது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உள்ளே இருக்கிறார். உங்கள் காரியங்கள் எல்லாம் அனுகூலமாய் மாற்றுகிறார். சாலமோன் என்னென்னலாம் திட்டம் போட்டாரோ, நான் இதெல்லாம் பண்ண போறேன், இந்த ஒரு ஆலயத்தை கட்ட போறேன், இந்த மாதிரி மாளிகையை கட்ட போறேன், அதுக்கு எவ்வளவு பணம் செலவாகும்? அந்த விலையேற பெற்ற பொருள்கள் என்பது இயேசு கிறிஸ்து. அவர்தான் அனுக்கிரகம். அதையெல்லாம் அனுகூலமாக்கினது பரிசுத்த ஆவியானவர். புரிஞ்சு போச்சா? நம்ம என்னென்னலாம் திட்டம் போடுறோமோ அந்த திட்டமெல்லாம் இயேசு கிறிஸ்து. அவர் ரத்தத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அதை பெற செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் பிரிக்கவே முடியாது. எல்லா இடத்துல செயல்படுறவங்க அவங்க தான். எல்லாமே நீ கண்ணில் பார்க்குற எல்லாமே இயேசு கிறிஸ்து. எது எது எங்கெங்க நிற்கணுமோ நிற்க வைக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அப்போ இந்த இடத்துல சாலமோன் என்னென்னலாம் சிந்தனையில் வச்சாரோ அது எல்லாத்தையுமே, அந்த அனுகூலம் யாரு சொல்லுங்கப்பா? அனுக்கிரகம் யாரு? நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி அனுக்கிரகம் யாரு? இயேசு கிறிஸ்து. ஆமேன். நான் சாப்பிட்ற சாப்பாடு என் இயேசு கிறிஸ்துடைய அனுக்கிரகம். ஆமேனா? ஆமேனா? நான் குடிக்கிற தண்ணி என் இயேசு கிறிஸ்துவனுடைய அனுக்கிரகம். அவர் சம்பாதிச்சு கொடுத்தது. எத்தனை பேர் சாப்பிடும் போது ஜெபம் பண்றீங்க? உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடந்து எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 29 வாசி. இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்துதல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து வினையாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. நீங்க அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்க. நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிக்கிற நமக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க எல்லாருமாய். ஏன்? இந்த இயேசு கிறிஸ்து இருக்கிறாரே, அவர்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு தேவன் அனுக்கிரகம் பாராட்டி அந்த மனுஷனாகிய இயேசுவை தம்முடைய வலது பாசல உட்காரபடி செய்திருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்ட உம்முடைய பரிசுத்த பிள்ளை அவரே. அந்த பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் சபைக்கு வந்திருக்கிற நாம் அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் அடையாளங்களும் அற்புதங்களும் செய்யும்படி தேவன் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இது பெற்றுக் கொடுக்கிறார். இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பெற்றுக் கொடுக்கிறார். ஆமென் சொல்லாமா? என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா பொருள் தேவை. ஆமெனா? நம்மளாம் யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளை. எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது யாரு? தேவன். எல்லாவற்றையும் அனுபவிக்கிறது யாரு? நம்மள யாருங்க? தேவனுடைய பிள்ளை. அப்ப நம்ம சந்தோஷமா மனமகிழ்ச்சியா இருக்கணும்னா தேவனுடைய அனுக்கிரகம் தேவை. தேவனுடைய மாபெரும் அனுக்கிரகம் என்னன்னா, தான் குமாரனையே கொடுத்து அவருடைய விலையினாலே, அவருடைய விலை கிரயத்தினாலே அந்த பொருள்களை எனக்கு கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்து பரிபூர்ணமாய் நான் தேவ சித்தம் செய்யும்படியாய் தேவ சித்தம் செஞ்சு என்னை குறித்த தேவ சித்தத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்றி எனக்குள்ள அனுக்கிரகம் பண்ணினவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியா, என புதிய ஏற்பட்ட சபைதான் அனுக்கிரக காலம். எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுது? புதிய ஏற்பட்ட சபையின் காலம்தான் அனுக்கிரக காலம். ஏனென்றால்
எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் செய்து மனமகிழ்ச்சியாய் சிலுவையில் பலியாகி அவர் உயிரோடு நாளெல்லாம் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திருந்தார். அவர் மகிழ்ச்சியாக இருந்ததுனால தான் நன்மை செய்தார். ஆமேனா? அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திருந்து சிலுவையில் பலியாகி எல்லாரையும் மீட்டு கொண்டார். இந்த அனுக்கிரக காலத்துக்காகத்தான் எல்லாருமே காத்திருந்தாங்க. ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பரிபூர்ண சந்தோஷம் உடையவர்களாய் இந்த அனுக்கிரகத்துக்குள்ளே வந்து பூர்ண சமாதானத்தை பெற்றுக்கொண்டு உம்மை நாங்கள் முகமுகமாய் தரிசிக்க வேண்டும். இதுதான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்புடைய தேவன் அனுக்கிரகமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இவர்களுக்குள்ள வந்து பரிசுத்த ஆவியினர் கிரியை செய்து ஆபிரகாமை குறித்து, ஈசாக்கை குறித்து, யாக்கோபை குறித்த தேவ நோக்கத்தை பரிசுத்த ஆவியானவர் பரிபூர்ணமாய் நிறைவேற்றினார். ஆமென் சொல்லாமா? இயேசு கிறிஸ்து சம்பாதித்தாரே, நாம் எல்லாம் பெற்று அனுபவிக்கும்படியா இயேசு சம்பாதித்தாரே, அதை பெற்று கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். புரிஞ்சு போச்சா? எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சா? இயேசு கிறிஸ்து விலை கொடுத்து வாங்கிட்டாருங்க. அந்த வாங்கினதை நாம வாங்கி அனுபவிக்க நமக்கு தெரியாது. அதை சரியாய் பூர்ணப்படுத்துறது யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், கவனிங்க. ஆபிரகாம் என்ன செய்கிறாருன்னா பெண் பார்க்கும்படி அனுப்புகிறார் எங்க எலியாசரை. ஏனென்றால் ஆபிரகாம் அனுக்கிரகம் பெற்றவர், தேவனுடைய அனுக்கிரகம் பெற்றவர். இப்போ எலியாசர் சொல்றாரு, ஆண்டவரே, என் எஜமானுடைய தேவனே, இப்போ நான் வந்து தண்ணியை கேட்க போறேன். இந்த மாலை பொழுதுல அநேக கன்னி பெண்கள் தண்ணி பிடிக்க வராங்க. நான் போய் தண்ணி கேட்பேன். குடியுமின் ஆண்டவனே, தண்ணி நீங்கள் குடிங்க, உங்களுடைய ஒட்டங்களுக்கு நான் தண்ணி வார்ப்பேன்னு எந்த பெண் சொல்கிறாளோ அந்த பெண்ணு தான் நீர் என் எஜமானுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறவர் என்பதையும், இது நிமித்தம் என் எஜமானுக்கு நீர் அனுக்கிரகம் செய்திருக்கிறீர் என்பதையும் நான் அறிந்து கொள்ளுவேன். அந்த அனுக்கிரகம் இயேசு கிறிஸ்து. அந்த அனுக்கிரகத்தை பெற்று ஆபிரகாமுடைய வாழ்க்கையை அனுகூலமாய் மாற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லாமா? எத்தனை புரிஞ்சு போச்சு? உனக்கு தேவையான அத்தனை சந்தோஷத்தையும் பெற்றுக் கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. அந்த பெற்றுக் கொடுத்த சந்தோஷத்தை நீ அனுபவிக்கும்படி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். எத்தனை புரிஞ்சு போச்சு? அல்லேலூயா. எல்லாம் யார் படிச்சதுப்பா? எல்லாரும் யார் படிச்சது? தேவன் எப்படி இருக்கிறாரு? நீ எப்படி இருக்கிற? மாம்சத்தோடும் ரத்தத்தோடு இருக்கிற. நீ அனுபவிச்ச ஆண்டவனை எரிச்சிடுவாரு. அப்ப இடையில ஒரு மனுஷன் வந்து தேவ மனசை குளிர பண்ணணும். அவருடைய கண்களிலே அனுக்கிரகம் பெறணும். அந்த ஒரு மனுஷன் இயேசு. கையை தட்டி மகிமை செலுத்துங்கப்பா. யார் யாருடைய பார்வையில இந்த இயேசு தேவனால் அனுக்கிரகம் பெற்றவர், இவர் தேவகுமாரன் அப்படின்னு அவரை நோக்கி பார்க்கிறாங்களோ அவருடைய வாழ்க்கை அனுக்கிரக காலம் ஆரம்பித்து விட்டது. ஆமென் சொல்லாமா? அவங்க வாழ்க்கை அனுக்கிரக காலம்னா என்னைக்குமே நித்திய சந்தோஷம் ஆரம்பித்து விட்டது. இந்த அனுக்கிரகமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் உன் உணர்வுல பெற்று கொடுத்து உனக்குள்ள கட்டுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். எடுத்து வாசிங்களேன். இந்த ஆபிரகாமுக்கு இந்த வேலைக்காரன் என்ன சொல்றாரு? 24வது அதிகாரத்தில் 24ஆம் அதிகாரம் ஆதியாகம புத்தகம் அந்த வசந்தம் மட்டும் வாசிங்க. 14 வாசிங்க. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களையும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும். கரங்களை உயர்த்தி சொல்லாமா? அப்பா, நீர் என் எஜமானை ஏற்றுக்கொண்டீர். அவள் தான் முஷ்ட. கவனிங்க. நீர் என் எஜமானை ஏற்றுக்கொண்டீர். எப்படி இயேசு கிறிஸ்துவை நீர் ஏற்றுக்கொண்டீரோ, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீரோ, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்த இந்த ஆபிரகாமையும் நீர் ஏற்றுக்கொண்டீர் என்பதை நான் அறிவேன். அக்செப்டபிள்,
இந்த ஆபிரகாமுக்கு நீர் அனுக்கிரகம் பாராட்டி உமது ராஜ்யத்தில் இந்த ஆபிரகாமை சேர்த்து கொண்டீர் என்பதை நான் அறிவேன். அப்ப ஆபிரகாமுக்கு எப்படி தேவனுடைய அனுக்கிரகமாக இயேசு கிறிஸ்து தென்பட்டார்? பரிசுத்த ஆவியானவர். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 105 சங்கீதம் 105 சுருக்கமா வாசிக்கணும்னா 8ஆம் வசனத்தை வாசிங்க. 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கையும் அவர் ஈசாக்கு கிட்ட ஆணையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அவர் அதை யாக்கோபுக்கு பிரமாணம். அப்படியே தொடர்ந்து வாசித்தா 15ஆம் வசனத்தை வாசி. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை, கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? யாரை அபிஷேகம் பண்ணினார்? தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை அபிஷேகம், அவங்க மேல அனுக்கிரகம் பாராட்டி அபிஷேகம் பண்ணினார். இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. ஆபிரகாமே, ஈசாக்கு என்ன? பரிசுத்த ஆவியானவர் நம் தேற்றரவாளன், நம் தாயானவர். ஆபிரகாமே, ஈசாக்கே, எல்லாம் தேவன் படைச்சது. தேவன் படைச்ச இந்த பொருள்கள்லாம் வச்சு உன் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கணும்னா, சமாதானம் நிலைத்திருக்கணும்னா, நீ அந்த அனுக்கிரகமாகிய இயேசுவை நோக்கிப்பார், யெகோவாவை நோக்கிப்பார், எல்ஷடாயை நோக்கிப்பார். அவர்தான் சர்வ வல்லவர். அவர் சிலுவையில் சம்பாதித்த பிதாவே என்னை நோக்கி பாரும் என்று சொல்லி அவர் ஞானஸ்நானம் எடுப்பார். அவர் மனுஷனாக வருவார். அவர் 30 ஆண்டு காலம் நியாயப்பிரமாணத்தை பூரணமாய் நிறைவேற்றி முடித்து 3.5 ஆண்டு காலம் தேவனுக்கு ஊழியம் செய்து சிலுவையில் பலியாவார். அவர் அடக்கம் பண்ணப்படுவார். 3ஆவது உயிரோடு எழுந்திருப்பார். அந்த அனுக்கிரகத்தை நோக்கிப்பார். அவர் தான் உனக்கு எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சிருக்கிறார்னு சொல்லி பரிபூர்ணமாய் பரிசுத்த ஆவியானவர் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் இடைப்பட்டார், அசைவாடினார். ஆபிரகாமுடைய காலம் அனுக்கிரக காலம். எத்தனை பேர் உணர்ந்து சொல்ல முடியும்? ஈசாக்கின் காலம் அனுக்கிரக காலம், யாக்கோபின் காலம் அனுக்கிரக காலம். எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் சந்தோஷங்களும் சமாதானங்களும் பரிசுத்த ஆவியானவரே நமக்குள்ளிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு பெற்றுக் கொடுக்கிறார். எத்தனை பேருடைய வாழ்க்கை அனுக்கிரக காலமாக இருக்கிறது? இவ்வளோ நேரம் கத்தந்துக்காவது ஒரு ஆமேனாவது ஒரு அல்லேலூயா சொல்லியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். வெறும் கோலும் கையுமாய் யாக்கோபு கடந்து போறார். அந்த கோல் என் கர்த்தர், இவர் தான் அந்த அனுக்கிரகம் என்று அவர் தெரிஞ்சுக்கினாரு. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது 2 பரிவாரங்களோடு திரும்பி வருகிறார். காரணம், யாக்கோபுடைய ஆவியானவர், யாக்கோபை நடத்தின பரிசுத்த ஆவியானவர். யாக்கோபே, உன் அனுக்கிரகம் எல்லாம் உன் ரட்சகராக இயேசு கிறிஸ்து, அவர் உனக்காக யாவையும் செய்து முடித்தாரு. அவரை கேளு, அவரை கேளு, அவர் தான் உனக்கு எல்லாம் என்று சொல்லி உனக்குள்ள ஜப ஆவிய உள்ள தூண்டி இந்த இயேசுவின் நாமத்தில் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டார் என்பதை யாக்கோபே பதிவு செய்கிறார். என்னன்னு, ஏசாவுக்கு ஒரு பங்கு அனுப்புறாரு. இவருடைய ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, கழுத மந்தை, ஒட்டக மந்தை, இதிலிருந்து ஒரு பங்கு அனுப்புறாரு. யாசா சொல்ற, ஏன்பா எனக்கு இதெல்லாம் வேணாப்பா, நீ வச்சுக்கப்பா, நிறைய இருக்குது. அப்ப யாக்கோபு சொல்லுவாரு, இல்லைங்க என் ஆண்டவனே, உமது அடியனுக்கு போதுமான அளவுக்கு ஆசீர்வாதத்தை என் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமே. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். இதை பெற்று தந்தவர் பரிசுத்த ஆவியானவர். சபைக்குள்ளே வந்து உட்கார்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருக்குள்ளும் தேவனுடைய அனுக்கிரகமாகிய பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்து தேவனுடைய அனுக்கிரகமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் காரியங்கள் எல்லாம் அனுகூலமாய் மாற்றுகிறார். இதுவரைக்கும் நீங்க கண்ட துன்பத்தை, வேதனையை, துக்கத்தை இன்று முதல் நீங்க பார்க்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை தட்டி மகிமை செலுத்துவாங்களே. ஏன்னா அனுக்கிரக காலத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா நித்திய சந்தோஷம். என்ன சந்தோஷம்? என்ன சந்தோஷம்? என்னவர்? நித்திய ஆவியானவர். அப்ப நம்ம எல்லாருக்குள்ளும் யார் இருக்கிறது? பரிசுத்த. காலையில் எழுந்து ஜெபம் பண்றீங்கல்ல, யார் உங்களை தூண்டுறது? பரிசுத்த இயேசுவின் நாமத்தில் கேளு. அனுக்கிரகம் உனக்கு உன் காரியத்தில் அனுகூலமாக மாத்திரவர் பரிசுத்த ஆவியானவர். அப்படின்னு அனுக்கிரகமாகிய பிதாவாகிய தேவனுடைய மனதை குளிர பண்ணின அனுக்கிரகமாகிய கிருபையும் சத்தியமும் ஆகிய இயேசு ராஜாவுடைய நாமத்தில் உனக்கானது எல்லாம் இருக்குது, எல்லாமே ரெடியா இருக்குது. நீ இயேசுவின் நாமத்தில் கேட்டா தேவன் கொடுத்துருவாரு. ஆமேனா? ஆமேனா? புரிஞ்சு போச்சா? இவ்வளோ காலமாக உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்னு தெரியாம
ஒரு கல் மாதிரி உட்காந்துருந்தீங்க தானே. இப்போ தெரிஞ்சுங்க, இந்த உலகத்தில் இருப்போன்னு எனக்குள்ள இயேசு பெரியவர். அந்த பெரியவரை எனக்குள்ள திடப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டாவே என்ன அடையாளம்? ஒழுங்கு வந்துடும். ஆமென் சொல்லுங்க. என்ன வந்துடும்? ஒழுங்கு வந்துடும். எது எது எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க இருக்கும். இப்போ கிச்சனில் சாமானத்துக்கு போட்டு அது ஈமிச்சுக்கின்னு, துணி துவைக்கிற இடத்துல துணிகளை போட்டு அது ஒரு மாதிரி கிடந்துக்கின்னு, வீடு எல்லாம் குப்பை, அதெல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமே இல்லை. உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தாருன்னா அப்படியே உற்சாகமாக போய் எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி எதை எங்கெங்க வைக்கணுமோ எல்லாம் அங்கே ஒழுங்கு வந்துடும். யார் யாருக்கு என்ன மதிப்பு கொடுக்கணும், என்ன பண்ணணும், எது சொல்லி அந்த ஒழுங்கு வந்துடும். அந்த ஒழுங்கு, உனக்கு ஒரு நியாயம், இன்னொருத்தருக்கு ஒரு நியாயம், அப்படி இல்லை, ஒழுங்கு வந்துடும். ஏன்னா அவர் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன் இருதயத்துக்குள்ள அந்த ஜீவனை உண்டாக்கி தருவார். இப்போ யாக்கோபு என்ன சொல்ற வைத்து வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரத்தில் 11 வாசிங்க. 11 தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. என்னதுங்க அனுகிரகம்? என்னதுங்க அனுகிரகம்? என்ன? வேண்டியதெல்லாம். எல்லாரும் ஆமென் சொல்லு. அனுகிரகம் என்ன? வேண்டியதெல்லாம். கையை உயர்த்தி ஆமென் சொல்லு. இன்று முதற்கொண்டு உன் வாழ்க்கையில உனக்கு என்னென்னலாம் வேணுமோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு பூரணமாய் பெற்று தருகிறார். ஆமெனா. செழிப்பு தேவனுடைய உபதேசம். செழிப்பு என்னதுங்க? செழிப்பு தேவனுடைய. இன்னைக்கு நிறைய பேர் செழிப்பு உபதேசம் ப்ராஸ்பரிட்டி, அது தேவனுக்கு எதிரானது, தப்பா பிரசங்கம் பண்றாங்க. என் சகோதரர்களை, என் கர்த்தர் கண்களை திறப்பாராக. செழிப்பு யாருடைய உபதேசம்? தேவனுடைய உபதேசம். ஆடம்பரம் தான் பிசாசின் உபதேசம். அதாவது பிசாசுனா ஆடம்பரத்தை விரும்புவான். பாருங்களேன், செழிப்புனா என்ன? எனக்கு ஒரு வாகனம் தேவை என்பது செழிப்பு. அது போதுமானது, தேவையானது. ஒரு எமர்ஜென்சிக்கு போகிறதுக்கு ஒரு வாகனம் தேவைப்பா, ஏதோ ஒரு வண்டி எடுத்துக்கப்பா. ஆனால் ஆடம்பரம் என்ன தெரியுமா? நான் வண்டி எடுக்க போகிறேன், இந்த ஊர்லேயே எவனமே வச்சிருக்காத வண்டியை நான் எடுக்க போகிறேன். அதுதான் திமிரு. தேவன் அதுக்கு அகைன்ஸ்டு, ஆடம்பரத்துக்கு அகைன்ஸ்டு. நான் ஒரு வீடு கட்ட போறியா? எனக்கு வீடே இல்லை, எனக்கு அத்தியாவசியமாக ஒரு வீடு தேவை, என் பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு கூட ஒரு நல்ல ரூம் இல்லை, வெயிலையும் மயிலையும் கஷ்டப்படுறேன். அப்போ போதுமான, அந்த போதுமானதை தேவன் கொடுக்கிறாரே, அது செழிப்பு. நம்முடைய தேவன் செழிப்பின் தேவன். கையை வைத்து சொல்லாமா? நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறார், போதுமானது செழிப்பை நமக்கு கொடுத்து இதையெல்லாம் அனுகூலமாக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். எத்தனை புரிஞ்சு போச்சு? இந்த உலகத்தில் இருப்பவனிலும் உனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர் என்பதை சொல்லி கொடுத்து அவர் நாமத்தில் ஜெயத்தை உறுதிப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்ப யாக்கோபிக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தபடினால்தான் எனக்கு என் கர்த்தர் அனுகிரகம் பண்ணி இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் நான் பெற்றிருக்கிறேன், எனக்கு போதுமானது உண்டு, நான் செழிப்பா இருக்கிறேன். செழிப்பு யாருடைய உபதேசம்? செழிப்புனா என்ன? போதுமானது. ஆமெனா. தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். ஆமென் சொல்லாமா? எல்லாரும் ஆமென் சொல்லாமா? எத்தனை புரிஞ்சு போச்சு? இப்ப நம்ம இந்த உலகமே அனுபவிக்கிறது தேவனுடைய அனுகிரகம். ஆமெனா. நான் தானே படைச்சேன், என் பிள்ளைங்க நீங்கள் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருங்க. உன் சந்தோஷத்தில் தேவன் சந்தோஷப்படுகிறார். ஒருவேளை இவ்வளவு காலம் உன் காலம் எல்லாம் கண்ணீரும் வேதனையுமா இருந்திருக்கலாம். ஆனால் என்னைக்கு நீ சபைக்குள்ள வந்தியோ அன்னைக்கே உனக்கு அனுகிரக காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஆமேனா. இவ்வளவு காலம் நீ உணராம இருந்திருக்கலாம். உனக்கு என்னென்னலாம் வேண்டும், உனக்கு எதெல்லாம் வேணும், இயேசுவின் நாமத்தில் கேட்கறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உன்னை பலப்படுத்துகிறார். அவர் உன் தாயானவர், அவர் உன் தேற்றரவாளன், அவர் தான் உனக்கு எல்லா விதமான அனுகூலத்தையும் கொடுக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் செழிப்பின் ஆண்டவர். நம்முடைய தேவன் செழிப்பின் தேவன். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய மனம் சந்தோஷப்படும்படியாய் நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதையெல்லாம் சரியா நமக்கு கொடுத்துட்டு நம்முடைய மன மகிழ்ச்சியில அவர் மகிமைப்படுகிறார். நம்முடைய மன மகிழ்ச்சியில தேவன் மகிமைப்படுகிறார். நீ சாப்பிட்டு சந்தோஷமா அப்படியே உட்காந்துருப்பியே. எத்தனை பேர் சாப்பிடாம ஜெபம் பண்றீங்க? உண்மையிலே மனசா கை தூங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படி ஜெபம் பண்ணாதவங்கெல்லாம், ஏசப்பா இன்னைக்கு இந்த சாப்பாட்டை நீ அனுகிரகம் பண்ணினீரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க.
சாப்பாடு சாப்பிடும்போது, தேவனே நீர் தந்த இந்த ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமேன். இது எவ்வளோ நேரம் ஆக போகுது ஜெபம்? எல்லாம் அவர் படைச்சி நம்ம கையில் வரும்படி, நம்ம கையில் கொண்டு வந்து நிற்கிற அந்த தட்டை கொண்டு வந்து நம்ம கையில் கொடுக்குறாரு, அது பரிசுத்த ஆவியானவர். ஆமேனா? இன்னைக்கு நம்ம சர்ச்சில் மீன் குழம்பு. ஆமேன் சொல்லுங்க. இந்த எப்பவுமே ரூத்தம்மா நல்லா விசுவாசத்தில் எல்லாத்தையும் ஓகே பண்ணிடும். நான் என்ன பண்ணுவேன்னா, சரி நம்ம கையில் இதுதானே இருக்குது, இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலான்ற மாதிரி யோசிப்பேன். எல்லாத்தையும் அதுதான் கொண்டு வரும். இப்போ இந்த 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 சகோதரி கூடுக எல்லாம், எப்பா நம்மக்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, இதை வச்சு என்ன பண்ண முடியும், எப்பா ஆண்டவர் நடத்துவார் இருப்பான்னு சொல்லிட்டு என்னை பூஸ்ட் பண்ணி தூக்கிட்டு வரோம். இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ஐடியாவே இல்லை, போட்டே ஆகணும். ஆமேனா? கடந்த வாரத்தில் பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த நிறைய ஏதாவது கிஃப்ட் பண்ணணும். என்னத்தை கிஃப்ட் பண்ண போறியா கேட்ட, என்ன இருக்குது அதை பண்ண போகிறேன். ஆமேன். அப்போ நீ என்ன பண்ணுறிய பண்ணு. அந்த எண்ணத்தை உள்ளே கொண்டு வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அது அப்படியே ஏன்னா தேவன் இயேசுராஜா நாமத்தில் நமக்கு அனுகிரகம் செய்து விட்டாரு. என் அக்கௌண்ட்ல எல்லாம் இருக்குது. ஆமேன் சொல்லாமா? எனக்கு பெரிய விசுவாசம் இல்லை அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. நான் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பேன். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா காணிக்கைன்ற ஒரு நேரமே வைக்கல, தெரியுமா? கையில காணிக்கை ஊற்றினா பிச்சிருவேன்ற மாதிரிலாம். ஆனால் கர்த்தர் நல்லவர், இயேசுராஜா நாம மகிமைப்படுவதாக இப்போ எல்லாத்தையும் மாற்றி நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். ஆமேன் சொல்லாமா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. தட்டில் இருக்கிற சோறு, மீன் குழம்பெல்லாம் இயேசுராஜா. ஆமேன். உனக்கு தட்டை கொண்டு வந்தவர் கையை தட்டி, அவ்வளோதான். நல்லா கவனிங்க. நீங்க அனுபவிக்கிற எல்லா சந்தோஷத்தையும் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கிறார். என் காலம் அனுகிரக காலம். அல்லேலூயா. என்னைக்கு நீ புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ள வந்தியோ அன்னைக்கே உனக்கு அனுகிரக காலம் ஆரம்பித்து விட்டது. நீ சந்தோஷத்தை மட்டுமே பார்ப்ப, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமேன். உன் சுக வாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும், எப்பயோ துளிர்த்து விட்டது. இது என்னன்றீங்க? உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தேவனுடைய தீர்மானம் என்ன தெரியுமா? இந்த அனுகிரகம், 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 அக்செப்டபிள், பானபலி. பவுல் சொல்லுவாரு, நான் இப்போதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். என்னை பரிபூர்ணமாய் என் தேவன் ஏற்றுக்கொண்டார். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் பரிபூர்ணமாய் கிறிஸ்துவினுடைய மகிமையை என் இருதயத்துக்குள்ள தரித்து கொள்ளும்படி வைத்திருக்கிறார். பிதாவின் சித்தத்தை செய்துவிட்டேன். நான் இப்போதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். தேவன் என்னை அனுகிரகமாய் ஏற்றுக்கொள்ளுவார். ஆமென். எப்படி குமாரனை ஏற்றுக்கொண்டாரோ அனுகிரகம் பண்ணி, அதே போல குமாரனுடைய நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்போது நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். தேவனை முகமுகமாய் தரிசிப்பேன் என்று பவுல் சொல்லுகிறார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ஒழுங்கு வராது. ஏசப்பா நாமத்துக்கு மகிமை. சகோதரர்கள் சகோதரி எல்லாம் வந்து சொல்றீங்க, முன்னாடி நான் சரக்கு தண்ணி அடிச்சிருந்தேன், இப்போ நான் தண்ணி அடிக்கிறது இல்லை. முன்னாடி நான் பொடி போட்டிருந்தேன், இப்போ நான் பொடி அதுதாங்க பரிசுத்த ஆவியானவர். கையை தட்டுவோமா? நான் தான் சொல்ல வரேன், உனக்குள்ள ஒரு ஒழுங்கு வந்துருச்சு. இது அவர் இல்லாம பண்ண முடியும். ஏசப்பா உனக்காக ரத்தம் சிந்தினார்ல தப்பார், அதெல்லாம் ஒரு நீ முன்னாடி நினச்சிருப்பேன் நம்ம இதை விட்டுணும். நான் டிவி சீரியல் பார்க்குறேன், டிவி இப்போ சினிமா பார்க்குறேன், சினிமாவுக்கு நான் ஒரு அடிமை, கிரிக்கெட்டுக்கு நான் ஒரு அடிமை. கிரிக்கெட்டுக்கு யாரு? கிரிக்கெட்டுக்கு நான் ஒரு அடிமை. இப்போ ஐபிஎல் மேட்ச் பார்க்கவே முடியல. ஆண்டவரே, நான் ஐபிஎல் மேட்ச் நான் வந்து பார்க்கவே கூடாது, நான் கிரிக்கெட்டை பார்க்க மாட்டேன். கண்ணை மூடின்னு போனால் கூட எங்கே ரோட்டில் போகும்போது அந்த 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 கிரிக்கெட் சவுண்டு, அந்த கிரவுண்ட் சவுண்டு வந்தவனே போயிடுது இல்லை. ஆனால் இதையெல்லாம் மறக்க செய்கிறவர் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். அதுதான் இது அனுகிரக காலம். இது அனுகிரக காலம். எல்லா தீய பழக்கத்தில் நம்ம விடுதலையாக்கி நம்ம ஒரு ஒழுங்குக்குள்ள சகலமும் நல்லொழுக்கமும் கிரமமாய் செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். யாருடைய நாமத்தில்? ஆமாம். எந்த ஒரு பொருள், இப்போ வாகனம் பைக்கெலாம் இருக்குது, ஆனால் என் கைக்கு வரல. பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்து, இந்த பாரு உனக்கு என்ன தேவை? பைக்கு தேவை தானே? கரெக்டாக இந்த பாயிண்டில் வச்சு ஜெபம் பண்ணு, உனக்கு அனுகிரகம் பண்ணுவா தேவன். ஆமென். கரெக்டாக இயேசுவின் நாமத்தை வச்சு கரெக்டாக பாயிண்ட்டை சொல்லி கொடுத்து ஒரு ஜெபத்தை பண்ணுவோம். எப்போ பார்த்தா டைம் அந்த பைக் நிற்கும். ஆமேனா? இதுதான் நமக்கு நடக்கிறது. இதுதான் புதிய ஏற்பட்ட சபை. ஏன் இவ்வளோ நாள் நீ எப்படி இருந்தியோ, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தேற்றரவாளன் என்பதை நல்லா உணர்ந்து கொண்டு அவரை துதிங்க. அவர் தான் உன்னை துதிக்க வைக்கிறது, அவர் தான் பாட வைக்கிறது. இயேசு ராஜாவுக்குள்ள மனமகிழ்ச்சியை கொடுக்கிறவர் அவர் தான். நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம். மாம்சத்தின்படி எல்லாவற்றையும் நம்ம அனுபவிக்க, நம்ம கையில் ஒரு பொருள் வேணும் அப்படின்னா அவர் ரத்தம் இல்லாமல் முடியாது. ஆமேனா? ஏசப்பா ரத்தம் இல்லாமல் முடியாது. அவர் ரத்தம் சிந்தி எல்லாத்தையும் உன் அக்கௌண்ட்டில் வச்சுட்டு போயிட்டார்.
உன் அக்கௌண்ட்ல எல்லாம் இருக்கு. அனுக்கிரகம் பண்ணிட்டாரு தேவன், எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. இப்போ நீ பரிசுத்த ஆவியானவருக்கு கரெக்டா செவி கொடுத்து ஆவியானவர் உன்னை ஆவியின் பால் நடத்தின்னு போனா உன் காலம் அனுக்கிரக காலம். இனிமே நீ உன் கண்ணில் கண்ணீர் வர விட மாட்டார், உன்னை மகிமை நடத்துவார். இதுக்கான ஒரு சில ஆதாரத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 14வது அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 14 அவர் இக்கோனியா பட்டணத்தில் இருந்தபோது அங்கே நடந்த சம்பவத்தை வாசிக்க பார்க்கலாம். அங்க ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. 1 வாசிங்க பார்க்கலாம். இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாய் புறஜாதியருடைய மனதை எழுப்பிவிட்டு பகை உண்டாக்கினார்கள். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். ஆமென் சொல்லுங்களேன். தேவன் யாரை அங்கீகரித்துக் கொள்ளுகிறாரோ, யாரை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறாரோ அவருடைய வாழ்க்கை அனுக்கிரகப்படும். அவருடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் அனுகூலப்படும். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா எல்லாம் அப்படியே நிக்குதுங்க. எதுவுமே வந்து நிற்க, எல்லாம் அப்படியே நிற்குது. எதுவுமே எனக்கு வரமாட்டேங்குது. அனுகிரகம் அல்லது அனுகூலம் என்றால் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து உன்னை மகிமைப்படுத்தும், உன்னை சந்தோஷப்படுத்தும். அடையாளங்களும் அற்புதங்களும் உங்கள் வாழ்க்கையில செய்யும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு அனுகிரகம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லாமா? இதுதான் தேவனுடைய மகிமை. அவருடைய வசனத்துக்கு சாட்சியாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்னா அனுகிரகம் செய்கிறார். நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தர் நம்முடைய தேவன் ஆடம்பரத்துக்கு எதிரானவர், ஆனால் செழிப்புக்கு அவர் தேவனாக இருக்கிறார். இதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா லீஸ்திரா பட்டணத்தில் பிரசங்கம் பண்ணும்போது 16 வாசிங்களேன். சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் என்னது நிறைய பேருக்கு தெரியல. ஐயோ இவங்க செழிப்பை பாஸ் நான்லாம் எப்படி பிரசங்கம் பண்ண ஞாபகம் இருந்தா இல்லையா? நான் ஆடம்பரத்தை பயங்கரமா அடிச்சு நான் அந்த 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 பிரசங்கத்தை நீ கேட்டீங்கன்னா சோறு துணுதுகள் ஒப்பாது. அந்த மாதிரி பச்சை திட்டுவேன். தயவுசெய்து சொல்றதை புரிந்து கொள்ளுங்க. நான் என்னமோ பெரிய ப்ராஸ்பரிட்டி தான் பிரசங்கம் பண்றேன். உனக்கு வேண்டியது உன் தேவையை கொடுத்து உன் சந்தோஷம் தான் அவருக்கு மகிமை. நான் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். உன் மனம் மகிழ்ச்சி அடையுது பார்த்தீங்களா? நீங்களாம் யாரு? தேவனுடைய பிள்ளை. சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளை. தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலம் யார் கொடுக்கிறது? நம் தேவன் கொடுக்கிறார். நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி, ஆமேனா, அனுக்கிரகம் பண்ணி உன் இதயம் சந்தோஷப்படணும். உன் தேவைகளை பூர்த்தி செய்து உனக்கு சந்தோஷப்படணும். நீ அனுக்கிரக காலத்துக்குள்ள வரணும். இனி தேவையோடு இருக்க போறது இல்லை. காரணம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போ நீங்க அனுக்கிரக காலத்தில் தான் இருக்கிறீங்க. ஆமென் சொல்லாமா? இந்த அனுக்கிரகம் பண்ணி உங்கள் இதயத்தை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாது இருந்தது இல்லை. எப்ப எல்லாம் உன் மனம் சாப்பிட்டு திருப்தியா என்னென்னலாம் வேணும் நீ அனுபவிக்க நினைச்சியோ அதில் அனுபவிக்கும் போது என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம்பா, உன் மன குளிர அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லாவற்றையும் சிருஷ்டித்து நம்முடைய மனதை குளிர பண்ணுகிற ஒரு மகிமையின் தேவன் தான் நம்முடைய தேவன். ஆக இயேசு கிறிஸ்து வந்து அந்த அனுக்கிரக காலத்தில் அவருக்கு செவி கொடுத்து அவர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ரட்சிப்பின் நாளிலே 3வது நாளில் அவரை உயிரோடு எழுப்பி தம்முடைய வலது பாசத்தில் உட்கார வைத்து அவர் நாமத்தில் நாம் எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கும்படி தேவன் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை அனுகூலமாக்குகிறார். எப்படி நீங்கள் சர்ச்சைக்கு வரீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் சொந்த பந்தங்கள்லாம் வந்து உங்கள் அன்புக்குரியவங்கள்லாம் வந்து டேய் நான் இந்த மாதிரி எங்கள் குலதெய்வத்துக்கு இந்த மாதிரி நான் கூழ் ஊற்ற போகிறேன், நான் கடா வெட்ட போகிறேன், இந்த மாதிரி சடங்கு பண்ண போகிறேன், நீ வந்தே ஆகணும். ஐயோயோ முன்னாடிலாம் பார்த்தா அவ்வளோ உறவு. இன்னைக்கு அந்த உறவே போனால் கூட பரவாயில்லை, எனக்கு என் கர்த்தர் தான் தேவைன்னு சொல்ல வைக்கிறவர் யாரு?
பரிசுத்த ஆவியானவர். கையை தட்டுவோமா? இந்த அனுகூலம் எதுக்குன்னா, எப்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தேவன் இருதயத்தை குளிர பண்ணினாரோ, தேவனால் அனுகிரகம் பண்ணப்பட்டாரோ, அதே போல நம்மையும் தேவன் அனுகிரகம் செய்யும்படியாய், தேவ சித்தம் செய்யும்படியாய் நமக்குள்ள பலனாய் இருக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து போய் ஜெபம் பண்ணார், என் தேவனே இந்த பிள்ளைங்களெல்லாம் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களா ஏற்றுங்கப்பான்னு சொன்னதுமே பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே அப்படியே பொழிந்தருள பண்ணினார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து நம்முடைய காலங்களை அனுகிரக காலமாக மாற்றினார். ஆமென் சொல்லாமா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது? எப்போ நீங்கள் சர்ச்சுக்குள்ளே வந்தீங்களோ அப்போதே உங்களுடைய அனுகிரக காலம் ஆரம்பித்து விட்டது. தேவன் உங்களை ஏற்றுக்கொண்டார். ஆமென். தேவன் உங்களை ஏற்றுக்கொண்டார். அதுதான் அனுகிரக காலம். தேவன் உங்களை ஏற்றுக்கினார்னா உங்கள் மனசு அவர் குளிர பண்ணுறார், தம்மை விளங்க பண்ணுறார். உங்களுடைய மனசு விரும்புறதெல்லாம், உங்கள் மனசு எதெல்லாம் விரும்புதோ அதையெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு கொடுத்து, பரிசுத்த ஆவியானவர் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி செய்து, இயேசு கிறிஸ்து நாமத்தில் தேவனை நீங்கள் அப்படியே சந்தோஷப்படுறீங்களே, உங்கள் சந்தோஷம் அவருக்கு மகிமையை கொடுக்குது. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற ஆவி அவருடைய ஆவி. நமக்குள்ள இருக்கிற ஆவி இருக்கே, மூச்சு, மனசாட்சி, அது அவருடையது. அப்போ நீங்கள் இங்கே சந்தோஷப்பட அவர் அங்கே மகிமைப்படுகிறார். ஆமென். பிறந்த நாளில் பிள்ளைங்களுக்கு நல்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு, பிரியாணிலாம் செஞ்சு, அதே மாதிரி கல்யாண நாளில் நல்லா சந்தோஷப்பட்டு, ஆண்டவரே எனக்கு நீங்கள் கொடுத்த மனைவிக்காக ஸ்தோத்திரம், என் கணவருக்காக ஸ்தோத்திரம், இந்த பிள்ளைக்காக ஸ்தோத்திரம் அப்படிலாம் பண்ணும்போதெல்லாம் தேவன் மகிமைப்படுகிறார். ஆமென். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும். நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எது சாட்சி அப்படின்னா, உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நன்மை செஞ்சுக்கினே இருப்பேன். நான் பெற்ற இந்த சந்தோஷத்தை நீயும் பெற்றுக்கொள்னு சொல்லி கொடுத்துக்கினே இருப்பேன். ஏன்னா எனக்கு தேவன் கொடுக்குறார். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு என் தேவன் கொடுத்ததை நான் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமாக வச்சுக்குவேன். அப்போ தேவன் நமக்கு செழிப்புள்ள காலங்களை தருகிறார். செழிப்புன்னா என்ன? என் தேவைகளை, எனக்கு வேண்டியதை எனக்கு அவர் அனுகிரகம் பண்ணுகிறார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆக இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வரலன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அவர் தேவ சித்தம் செய்வதற்கு தம்மை ஒப்பு கொடுக்கலனா ஒரு மனுஷனும் வர முடியாது, உருவாகவே முடியாது. எல்லாம் இயேசுவே. ஆமெனா? அந்த இயேசுவின் நாமத்தில் நம்ம எல்லாம் பெற்று அனுபவிக்கும்படியாய், அனுகூலப்படும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் காலையில் தட்டி எழுப்புறது பரிசுத்த ஆவியானவர், உங்களை லீட் பண்ணுறது முழுக்க பரிசுத்த ஆவியானவர். உங்களுடைய ஒழுங்கு எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. இந்த பரிசுத்த ஆவியானவர் நித்திய காலமாய் நம்மோடு கூட இருக்க போகிறார். ஏனென்றால் இதான் அனுகூலம், இதுதான் அனுகிரக வருஷம். இந்த அனுகிரக வருஷம் வருவதற்காகத்தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் 4000 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி மண்டையை போட்டு இடிச்சுக்கினாங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா யூதர்களில் அந்த வெயிலிங் வால், அந்த அழுகையின் சுவர்கிட்ட போயிட்டு அப்படியே இப்படி முட்டி மோதி இப்படி ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஜெபம் பண்ணாங்க, ஐயோ எங்களுக்கு அனுகிரக காலம் எங்கே? அனுகிரக காலம் வந்து 2000 வருஷம் ஆகுது. ஆமெனா? நம்மளாம் பரிசுத்த ஆவியானவரை தேவன் கொடுத்த 2000 வருஷம் ஆகுது. ஏன்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் நித்திய காலமாய் நமக்குள்ளே ஊறுகிறவர். அவர் ஜீவ ஊற்றாய், அவர் ஜீவ நதியாய் என்றென்றைக்கு நமக்குள்ளே வாசமாக இருக்கிறவர். ஆமென் சொல்லாமா? ஆக நம்ம அத்தனை பேருமே இப்போ எந்த காலத்தில் இருக்கிறோம்? அனுகிரக காலத்தில். இயேசுவின் நாமத்தில் என்ன கேட்டாலும் தேவன் அதை கொடுத்து அவர் மகிமைப்படுவார். எல்லாரும் முழங்கால் படிட்டு எல்லாரும் கண்களை மூடி, பரலோக தகப்பனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உங்க